கான்ஷியஸ்னஸ், ஒன்று எனர்ஜி. ம். ஒன்று சாட்சி, ஒன்று சக்தி. ம். சிவன் வந்து அந்த சாட்சி, ம். இட்டர்னல் விட்னஸ்னு சொல்லுவாங்க. ம். ஆனால் இந்த உலகத்தை இயக்க வைக்கிறது அது சக்தி. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகம் இருக்குது. ம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்லுவாங்க, சிவனும் சக்தியும் ஒன்று. அவங்க எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னா, நெருப்பில் வந்து ஒளி, வெப்பம். ம். சிவன் வந்து ஒளி, ம். அம்பாள் வந்து வெப்பம். ஆனால் 2 பேர் அக்னி தான். ம். ஸோ இப்படி பிரிக்கிறாங்க. சில நம்ம கிராம கதைகளிலும் இது வருது. சில ஸ்தல புராணத்தில் வீரபத்ரனும் பத்ரகாளியும் போகும்போது தக்ஷன் வந்து விஷ்ணுவை வேண்டுறாங்க. ஓகே. இந்த மாதிரி நான் உன்னை வணங்குறேன், நீ காப்பாற்றணும், என்ன வீரபத்ரனை நீ அழிச்சிருன்னு. விஷ்ணு சொல்வார், வீரபத்ரன் சிவன்கிட்ட வந்தவன், சிவனுக்கும் அவரும் வந்து வித்தியாசம் முடியாது, சிவனை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் நீ என்னை வணங்குறதுனால என் மாயை சக்தியை வச்சு நான் அவரை கட்டி வைக்கிறேன் ஓகே சொல்லிட்டு கட்டி வைப்பார். மாயை சங்கிலியில் கட்டி வைக்கும்போது அவர் அகோரமாக ஆக்ரோஷமாக இருக்கும்போது பத்ரகாளி அந்த மாயை சங்கிலியை உடைப்பாங்க. ம். அந்த அகோர ரூபமாக வரும்போது அந்த ரூபம் வந்து நம்ம கிராமத்தில் சங்கிலி கற்பனா வணங்கப்படுகிறது. ஓ. அதான் அந்த ரூபத்தில் வணங்கும்போது கருப்பனும் காளியும் எப்பவும் காவல் தெய்வமாக வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் காவலுக்கு போகிறாங்க. அந்த விதிமுறை எப்படி வந்துச்சுன்னா இந்த ஒரு ஸ்தல புராணத்துலேருந்து தான் வருது. ஓகே. காளி வென்றவங்க சில பேர் என்னென்னா, நான் அம்பாவை வென்றேன், எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு இது வென்றேன், இதை எது உங்களுக்கு சரியில்லையோ ஜஸ்ட் கட் இட் ஆஃப். அவளுக்கு வந்து நீ சந்தோஷமா அதெல்லாம் கிடையாது. ஸோ ரூட் காஸ் எடுக்கிறத வந்து காளி. ஸோ அந்த ஒரு மீனிங் இருக்குது. 2வது வந்து அம்பாள் அந்த கை இருக்குல்ல, கரங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. நம்ம ஆக்ஷன் கர்மாஸ் தட் ஆர் காஸ் பை ஆக்ஷன், செயல்முறையில் செய்கிற கர்மாத்தை அவள் வாங்கி எடுத்துக்குவா. ஓகே. எனக்கு குரு வேணாம், இப்போதைக்கு குரு வேணாம், அம்பாலே வந்து எனக்கு ஒரு குரு அனுப்புனா ஓகே. ஆனால் நான் எப்படி வேண்டியதுன்னா, இந்த 4 நவராத்திரி இருக்குது. ஷாமலா நவராத்திரி இருக்குது, இப்போ நடந்த சைத்திர நவராத்திரி இருக்குது, அப்புறம் ஆஷாட நவராத்திரி இருக்குது, கடைசி சாரத நவராத்திரி இருக்குது. இந்த 4 நவராத்திரியில் அம்பாலை வேணுங்க, விரதம் எடுங்க, டெய்லி வந்து விளக்கு வைங்க. ஒவ்வொரு நவராத்திரிலையும் வந்து அந்த அஷ்டமி தேதியில் குமாரி பூஜை செய்யுங்க. ஒவ்வொரு நவராத்திரியில் அந்த விரதம் எடுத்து பூஜைகள்லாம் செய்த பிறகு ஒரு ஸ்ரீசைலம், மதுரை மீனாட்சி கோயில், காமாக்கியா, இந்த சக்தி கஷேத்திரத்தில் போய் கொஞ்ச நாள் இருங்க, ஒரு 2-3 நாள் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்பாலோட அருள் வரும். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்லேயே நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு ஸ்ரீகுமார்ஜி அவர் தான் நம்ம கூட பாட்காஸ்ட்லேயே நேரார். இவர் ஒரு தாந்திரிகர், கருப்புசாமி உபாசகர். நம்மளுடைய முந்தைய ஒரு பாட்காஸ்ட்டில் கருப்புசாமியை பற்றின ரொம்ப அழகான நிறைய செய்திகள் வந்து அவர் வந்து நமக்கு ஒரு பெரும் பரிசாக அள்ளி தெளிச்சிட்டு போனார். கிராம தேவதைகளை பற்றி நிறைய செய்திகள் வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அவரு கூட மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நிறைய தெய்வ அனுகூலங்கள் அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. காளி தேவியை பற்றியும் பைரவரை பற்றியும் நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்கள்ட்ட முன்வைக்க அவர் உடனே திறந்த மனதோடு அதை வந்து ஒப்புக்கொண்டார். அப்போது காளி தேவியை பற்றியும் பைரவரை பற்றியும் கேள்விகள் அப்படியே நம்ம வந்து தொடுத்துக்கிட்டே வரும்பொழுது, காளி தேவியை பற்றி மட்டுமே நம்ம கேள்வி கேட்டு முடிக்கிற அளவுக்கே இல்லை, அத்தனை கேள்விகள் இருக்குது. தாயை பற்றி கேட்கும்போது எவ்வளவு கேள்வி கேட்டு தான் நமக்கு ஓய்வுமாக நமக்கு வந்து தெரியல, அத்தனை கேள்விகள் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும். காளி தேவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காளிகுளம், ஸ்ரீகுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பெரும் குளங்களை பற்றி இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப ஆழமாக இல்லைனாலும் அந்த செய்திகள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய தேவதைகள்னா என்ன, தெய்வங்கள்னா என்ன, ஒரு தெய்வத்தை எப்படி அணுகணும், தெய்வத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன, அவர்களுடைய சக்திகள், அவர்கள் மனிதர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியது எந்த மாதிரி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான செய்திகள். கோவில்களுடைய சக்திகள், காமாக்கியாவை பற்றி அவர் வந்து அப்படியே தொட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே அவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த பாட்காஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு அறிவு பசிக்கு வந்து முழுமையான தீனி போட்டு தானே இல்லை. அப்போ அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி வரணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக வரேன், நிறைய செய்திகள் நம்ம வந்து பகிர்வோம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து திறந்த மனதோடு அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய கோரிக்கையை. ஸோ இனி எதிர்காலங்களில் ஐயா கூட நம்ம வந்து நிறைய பாட்காஸ்ட் பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு காளி தேவியை பற்றியும் தாந்திரிகம் சம்பந்தமான நிறைய செய்திகள் வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க.
ஒரு சிலருக்கு 1க்கு 2 தடவைங்கிறது 3 தடவ, 4 தடவ வேணாலும் பாருங்க. உங்களுக்கு ஒரு தடவையும் புதிய செய்திகள் அப்படிங்கிறது அதுலேருந்து கண்டிப்பா கிடைக்கும். அதில மாற்று கருத்தே இல்ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டன தட்டி விட்டுருங்க. பின்ன நம்மளுடைய சேனலுக்கு வந்து மானிட்டரி வைஸ் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும், கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் இருக்கு. நம்மளுடைய மத்த 2 சேனலான நித்லன் தண்டபாணி அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ இது 2யும் பாருங்க. 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. 3 சேனலோட வீடியோஸையும் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கம். ஸ்ரீ மகாகணபதி நம கற்பூரத்துணை. ஸோ போன தடவ நம்ம வந்து கருப்பு சுவாமி பத்தி ஒரு பாட்காஸ்ட்ல இது பேசியிருந்தோம். மக்கள்ட்ட ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து இருந்தது. இன்னும் உங்கள திருப்பவும் கூப்பிடுங்க. ஏன் அவர கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு பெர்சனலா வந்து மெசேஜ் அனுப்புனது அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. இந்த தடவ எனக்கு என்னமோ திடீர்னு ஒண்ணு தோண, ஸோ காளியும் வைரவர பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில நான் கேட்க போக, கரெக்ட்டா நீங்க வந்து கருப்பர் இனிஷியேட்டிவ் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து 3வது வருடத்திற்கு உண்டான இந்த பூஜைக்கு வந்து நீங்க வரவும், சிங்கப்பூர்லேருந்து நீங்க இதுக்கு வரவும் கரெக்ட்டா எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிடுச்சு. இப்போ என்னோட தம்பியும், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள்ட்டயும், சரி இந்த மாரி ஸ்ரீஜி அவரு வர்றாரு. அந்த மாரி காளி வைரவர பத்தி கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க அப்டின்ட்டு. 2 பேருமே வந்து ஒருத்தங்க ஸ்ரீவித்யா ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளு, தம்பி. இன்னொருத்தவங்க வந்து இந்த பூஜைகள் எல்லாமே தேவி பூஜைகள்ல வந்து இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வி இப்ப நான் அவங்க கேட்ட கேள்வி மட்டும் கேட்டனாலே நான் 2 பேத்துக்கு 2 தனி பாட்காஸ்ட் எடுக்கலாம். அவ்வளோ கேள்விகள் இப்ப என்னன்னா, சரி அவங்க கேட்ட கேள்விய வந்து நான் அப்படியே ஆம், ஒரு சிலதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது கரெக்ட் எதர்ச்சியா வித் நத்திங் இஸ் ஆஸ் பிளான்ட். எதார்ச்சியா டக்குன்னு நான் வந்து Instagram ஓப்பன் பண்ணோனே, என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து இதுதான் இருந்தது. த வெரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் இதுதான் இருந்தது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. பட் நான் பெருசா இந்த கோயின்சிடென்சஸ்ல வந்து டிவினிட்டிய ஒரு பொருத்தி பார்த்துட்டு, இது எதாச்சியா கூட நடந்திருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் நான் வந்து காட் ஃபியரிங் பெர்சன் தான். எல்லாமே ஓகே தான். நான் இத மனசுல நெனச்சுட்டு உங்கள்ட்ட அந்த கொஸ்டின ஃப்ரேம் பண்ணணும். இது இது என்னங்க இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இவ்வளோதான். இத யோசிச்சு கூட முடிக்கல. இந்த டோர் வந்து கிளாஸ் டோர். இது போட்ட நாள்லருந்து ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாது. நான் மெதுவா தான் சாத்திருக்கேன். ஒரு நாள் இது பண்ணது. இன்னைக்கு படார்ன்னு ஒரு சாத்து எனக்கு ஒரு செகண்டு அந்த கனவு நிலையிலேருந்து ஒரு கான்ஷியஸ் வந்த மாரி ஆயிடுச்சு. சரி சாமி நான் சொன்னது தப்பு தான். நான் நம்புறேன். இது வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாம ஆயிட்டேன் அதுக்கப்புறம். இப்ப நான் அதிலிருந்தே உங்கள்ட்ட ஒரு கேள்விய ஆரம்பிச்சு அப்படியே வர்றேன். இஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எ கோயின்சிடென்ஸ்? இதெல்லாம் வந்து எதர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா? இல்ல நான் அவ்வளோ நேரம் இங்க காளி பத்தி பேசி, சிந்திச்சு, எழுதி இதனுடைய ஒரு ரெப்ரசன்ட்டா நான் பார்த்துட்டேன். நான் இருக்கேன். இத நான் உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா குடுக்குறேன். அப்படி ஏதாவது ஒரு விஷயமா? பிகாஸ் இன்னைக்கு இது 2 சைடுமே மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கறனால, சின்ஸ் நீங்க ஒரு குருவா இருக்கும்பொழுது, அத எப்படி அணுகி பார்க்கலாம் உண்மையாலுமே இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே? இப்ப கோயின்சிடென்சஸ்ன்னு சில பேர் எல்லாமே கோயின்சிடென்சஸா எடுத்துப்பாங்க. ம். சிலர் வந்து எல்லாமே தெய்வத்தோட அனுக்கிரகம்னு எடுத்துப்பாங்க. அது அணுகுற முறையில இருக்கு. ஓகே. கோயின்சிடென்சஸ் 1 விஷயம், 2 விஷயம் வரலாம். ம். ஆனா, கன்டினியூஸா ஒண்ணு வந்துட்டு இருந்துச்சுன்னா, ம். அதுவும் ரொம்ப சாஃப்ட்டா ஒண்ணு, ம். அதுக்கப்புறம் ஒண்ணு லைட் தட், அதுக்கப்புறம் உங்கள இழுத்துட்டு போற மாரின்னா, உங்களுக்கு தெரியும் அது வந்து உங்க மைண்ட் கிடையாது. அது தெய்வம் தான்னு. ஓகே. அதுவும் சில தெய்வங்களோட அவங்களோட இப்படிதான் செய்வாங்க. ம். கருப்பன், ம். காளி, உக்ர தெய்வங்கள். அவங்களோட சைன்ஸ்லாம் வந்து அன்டினையபிளா இருக்கும். ஓகே. அத வந்து நீங்க மறுக்க முடியாது. முடியாது. அவங்க கூட்டிட்டு போவாங்க. ம். அந்த ஒரு விஷயம் இந்த நேரத்துல நடக்கணும்னா, அவங்களே முடிவு எடுத்துருவாங்க. ம். ஏன்னா இப்போ அந்த தம்பி அரவிந்தன் சொல்லிட்டு, ஸோ தம்பிகிட்ட வந்து நான் தம்பி ஏதாவது இப்படி ஸ்ரீஜி வர்றாரு, ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீயும் கேளுன்னு சொல்லும்பொழுது, இத நான் கேட்கறதுக்கு முன்னாடி தான் வந்து அவங்கிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து, நான் இந்த மாரி ராமகிருஷ்ணர் வழிபட்ட தட்சிணகாளிய போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன். நான் அங்க போய் பூஜை பண்ணிட்டு வரலான்ட்டு இருக்கேன்னு அவரு சொல்ல.
அதே நேரத்தில இவன் காளிகா ஸ்தோத்திரம் எடுத்து படிக்கலான்னு உட்கார, அந்த நேரத்தில நான் இது கேட்க இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஆக்சுவலா நேத்திலிருந்து இது அப்படியே தொடர்ந்து ஒண்ணொண்ணா நடந்து வந்து கடைசியில அந்த கதவ நான் பட்டார்ன்னு ஒரு போட்டதுல வரைக்கும் வந்து நின்னது அது ஆக்சுவலா. ஸோ அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதான் சொல்றேன். நான் ஸ்கெப்டிக்கலான ஆள் தான். பட் ஒரு ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சந்தேகப்பட முடியுங்கிறதுக்காக, சரி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் உங்கள்ட்ட நான் கேட்டேன். ஓகே. ஸோ மகாகாளி. காளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெய்வம், அது அவங்கள நம்ம எப்படி பார்க்கலாம்? தெய்வமா பார்க்கணுமா? தேவதையா பார்க்கணுமா? ஏன்னா நம்ம தெய்வமா வழிபடக்கூடிய இடத்துலயும் நம்மளுடைய மக்கள் கலாச்சாரம்ங்கிறது உண்டு. நம்மளுடைய ஒரு சில தேவைகளுக்காக சாமிய வந்து ஒரு ஏவலுக்கு இது பண்ற மாரி, அனுப்புற மாதிரி இருக்கிறதும் உண்டு. ஸோ காளிங்கக்கூடிய அந்த ஒரு தெய்வத்த நம்ம எப்படி அது தெய்வமா பார்க்கணுமா? தேவதையா பார்க்கணுமா? இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஸோ அது வந்து சித்ஸ்வரூபம் போல இருக்கக்கூடியது தான் காளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துலயும் சொல்றாங்க. ஸோ எப்படி அணுகி காளி அப்படிங்கிறத பார்க்கறதுங்க? நல்ல கேள்வி. ஆ முதல்ல இந்த தெய்வங்கள பத்தி பேசும்போது, எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தெய்வத்த ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்திலயோ, ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தில மட்டும் நம்ப அவங்கள அடக்கி வைக்க முடியாது. ம். கண்டிப்பா முடியாது. எப்படி ஒரு புயல வந்து நீங்க ஒரு டம்ளர்ல அடுக்கி வைக்க முடியாதோ, அதே மாரி ஒரு தெய்வத்த நீங்க இதுதான் அந்த தெய்வம். ம். இது அல்ல அது அந்த தெய்வம்னு சொல்ல முடியாது. அ இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறது தெய்வம். இப்ப நம்ம காளின்னு சொல்லப்போது, நமக்கு முன்னாடி இருந்த ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள், பரம பக்தர்கள், பிறகு நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க வழிபட்ட முறை எல்லாமே வெவ்வேறு விதமா இருக்கு. ஒவ்வொருவரும் அந்த தேவிய வெவ்வேறு விதத்தில வழிபட்டார்கள். அந்த அம்பாலும் அவங்களுக்கு ஏற்ப அந்த சக்தியும் குடுத்துருக்காங்க. அந்த அனுகிரகம் குடுத்துருக்காங்க. ஒரு தெய்வத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்பளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறதோ, அத ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு, நம்ம ஒரு பணிவுடன், அ சரணாகதியுடன் அணுகுனா, அந்த தெய்வத்த பத்தி நம்ம ஒண்ணு அறிஞ்சுக்கலாம். ம். சில பேர் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, கருப்பரோட அ பழைய பாட்காஸ்ட் செஞ்சிருக்கும்போது, நல்ல நெறைய காமெண்ட்ஸ் வந்திருந்தது. சில பேர் இல்ல, இல்ல இதுக்கு கிடையாது இப்படிதான்னு. அ நான் அந்த பாட்காஸ்ட்லயே சொல்லியிருந்தேன். நான் சொல்றதுனால உங்க வழிபாட்டு தப்புன்னு சொல்றது கிடையாது. இது நான் அறிஞ்ச விஷயங்கள். நான் குரு மூலியமா பணிவிடை செய்து, பிறகு நானே அருள்வாக்கு சொல்லி, பிறகு ஆலயம் எழுப்பி, புத்தகம் எழுதி, இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் எல்லாம் தெரிஞ்சுன்னு நான் சொல்லவே ஷூர். மாட்டேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோதான் புரிதல் நின்னுரும். அ. அதே மாரி இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு விஷயத்த சொல்றேன். ஆ நான் காத்மாண்டுக்கு போயிருந்தபோது, அங்க கணபதிக்கு வந்து பலி குடுத்திருந்தாங்க. ஓ! ஓ! ஸோ இது நியூ இன்ஃபர்மேஷன். ஓகே. கணபதிக்கு பலி குடுத்திருந்தாங்க. ஸோ நான் அத ஃபோட்டோ எடுத்து Instagramல போட்டேன். ஓ! உடனே நெறைய பேர் வந்து, இது தப்பான வழிபாடு. இது இந்த மாரி செய்யக்கூடாது. கணபதிக்கு எப்படி இதெல்லாம் செய்யலாம்?" ஆ சில பேர் வந்து அ இந்தியனோட பேட்டா இதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்து காமெண்ட் பண்ணாங்க. அது இந்தியாலயே நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. நான் அத அந்த பலி நான் குடுக்கலன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அத சும்மா அத பார்த்து ஒரு எமோஷனலா ஒரு இதாயிரும். எமோஷனலா ஒரு ரியாக்ஷன் குடுத்திருந்தாங்க. நான் அங்க போய் கத்துக்கும்போது, அது ரொம்ப அழகா செஞ்சிருந்தாங்க. ஏன்னா, அந்த பலி குடுக்குறவங்க, அந்த ஃபேமிலிஸ் நிவார் ஃபேமிலின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு காஸ்ட்ன்னு சொல்லலாம். ஓகே. அவங்க தான் இந்த பலி செய்வாங்க. மத்தவங்க வெட்ட மாட்டாங்க. ம். யாரு செய்றாங்களோ அவங்களே அத ப்ரிப்பேர் பண்ணி, அதே வெட்டி, பஞ்ச அ பலின்னு சொல்லுவாங்க. ம். அவங்களோட சம்பிரதாயத்துல, ம். தாந்திரிக சம்பிரதாயத்துல, கணபதிக்கு, பட்டுக்க பைரவருக்கு, யோகினி தேவிகளுக்கு, அம்பாளுக்கு, இந்த மாரி தெய்வங்களுக்கு சேர்த்து செய்வாங்க. கிராம தெய்வத்த. ஓகே. 5 தெய்வத்துக்கு பலி குடுப்பாங்க. ஒன்ஸ் இயர் செய்வாங்க. இது அவங்களோட வழிபாடு. ம். ஆனா, எனக்கு அதுவும் புதுசா இருந்துச்சு. நான் கணபதி உபாசகனா இருந்தா கூட, இது ஒரு புது வழிபாடு. ஆனா ம். எனக்கு இப்படியும் கும்பிடுறாங்க எனக்கு ஒரு சந்தோஷம். ம். ஆனா சில பேர் வந்து குறுகிய மனப்பான்மையில ம். இருக்காங்க. ஸோ அதே மாரி ஒரு அம்பாள வந்து நம்ம வந்து குறுகிய மனப்பான்மையில பார்த்தா, அவள நம்மனால அறிய முடியாது. ம். எஸ்பெஷலி அ அம்பாள் வந்து காளி ரூபத்துல இருக்கும்போது. ம். இப்ப நீங்க சொன்ன மாரி, அவள பல ஆங்கிள்ல நீங்க பார்க்கலாம். ஒரு தத்துவமா பார்க்கலாம். ஒரு அம்மாவா பார்க்கலாம். ம். ஒரு காவல் தெய்வமா பார்க்கலாம். ம். பலவிதமா பார்க்கலாம். ஒவ்வொரு எல்லாமே அவ தான். கரெக்ட். இப்ப அ எப்படி சொல்வது? அம்பாள் இருக்காருங்க. அ லலிதா சஹஸ்ரநாமத்தில வந்து என் மனைவி வந்து அடிக்கடி இந்த ஒரு வெர்ஸ் சொல்லுவாங்க.
அ அம்பாள் கால்ல இருக்கிற அந்த பஸ்மத்த ஸ்ருதி தேவிகள் எடுத்து அவங்களுக்கு சிந்தூரமா போட்டுக்குவாங்க. போட்டுருவாங்க. ஸ்ருதி தேவிகள் யாருன்னா, வேத மாதா, வேதத்தின் அம்சம். பெர்சானிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்தின் அம்சமே அம்பாள் கால்ல இருக்கிற அந்த பஸ்மத்த எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அது ஏன் என்ன சொல்ல வரேன்னா, அம்பாள் கால்ல தான் வேதம் இருக்கு. அம்பாள் தலை மேல வேதம் கிடையாது. இல்ல. ம். ஸோ நிறைய பேர் நான் இந்த புத்தகத்த படிச்சிருக்கேன். இந்த மகான் சொல்லியிருக்காரு. அது ஒண்டி தான் அம்பாள்ன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா எந்த ஒரு ரிஷியோ, ஒரு மகானோ, ஒரு சித்தரோ, ஒரு பக்தனோ, ஒரு உபாசகனோ முழுமையா அம்பாள அறிய முடியாது. ம். நம்ம அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ம். ஆனா நம்மளுக்கு ஏற்ற, நம்மளோட புத்திக்கு ஏற்ற அம்பாள் வந்து ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கத்துக் குடுத்து போவா. ம். ம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அம்பாளுக்கு மட்டும் கிடையாது. எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வந்து அவங்கள பத்தி கத்துக்க போது ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம இருக்கணும். ஓகே. இப்போ காளின்னு எடுத்துக்கும் பொழுதுங்க, ஆ நிறைய வகையான காளிய வந்து நிறைய வழியில வந்து நிறைய வகையா வந்து காளிய வழிபடுவதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ எங்க குலதெய்வமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொன்காளி அம்மன்னு சொல்லக்கூடியது தான் குலதெய்வமாக சொல்லக்கூடியது. இப்படி காளி தெய்வங்கள வந்து பல வகையாக வழிபடும் பொழுது, நான் இத தேடிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இது கிடைச்சது. குஹ்ய காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காளி வந்து ரொம்ப ஒரு ரகசியமாக, மறைமுகமாக தாந்திரீகத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கிறதாக நான் படிச்சேன். இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ரோச் எப்படிங்க? அது ஏன் தாந்திரீகத்திற்கு மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு இது குஹ்ய காளி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அத அத பத்தி சரி. ஸோ நான் சொன்ன மாரி ரிஷிகள் அம்பாள வேற மாரி அ வணங்கியிருக்காங்க. மகான்கள், பக்தர்கள் அவங்களுக்கு எல்லாம் வெவ்வேறு முறைகள் இருந்துச்சு. இப்ப சாக்த சம்பிரதாயத்தில அதுவும் தாந்திரிக முறையில நம்ம பேசும்போது, தச மகாவித்யா என்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ இந்த தச மகாவித்யா கான்செப்ட்ல அம்பாள் வந்து 10 ரூபம் எடுக்கிறா. அதுல காளி, தாரா, பகலாமுகி, திரிபுர சுந்தரி அந்த மாரி பல ரூபங்கள் இருக்கு. அதிலின் முதன் ரூபம் வந்து காளியாக எடுக்கிறா. ஆனா தச மகாவித்யா எல்லாமே ஒரே லெவல் தான். ஒண்ணு பெருசு, ஒண்ணு சிறுசுன்னு சின்னது கிடையாது. கிடையாது. ம். ஏன் முதல்ன்னு சொல்றாங்கன்னா, அதுல வந்து திரிபுர சுந்தரிய வந்து அ முழு ம். நிலவுன்னு சொல்லிடுறாங்க. அம்பாள் காளி வந்து அமாவாஸ்யன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சாக்த சம்பிரதாயத்தில அ முதன்மையான கடவுள் தேவி. எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில விஷ்ணு, சைவ சம்பிரதாயத்தில சிவனோ, அம்பாள் தான் முதன்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூபத்தில வந்து காளிய தான் அ காளி குலம் என்ற சம்பிரதாயத்தில வழிபடுவாங்க. அந்த காளி குலத்தில வெவ்வேறு காளி ரூபங்கள் இருக்கு. ஸோ காளி குலத்தில பெங்கால், அஸ்ஸாம் போன்ற இடத்துல அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு முறை. இப்ப தாந்திரிக முறையில அம்பாள வழிபடும்போது, தீட்சை, மந்திரம், தியான ரூபம், பூஜைகள், அ யந்திர பூஜைகள், தந்திர பூஜைகள் எல்லாம் இருக்கு. அந்த விதிமுறையில தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ அந்த காளிய வந்து நம்ம பேசும்போது, எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு தேவி. இப்ப அந்த காளி வந்து கால் என்ற வார்த்தையிலிருந்து வருது. டைம். ம். ஸோ அந்த காலத்தையே விழுங்கும் சக்தி அவள். ம். நம்ம பிளாக் ஹோல்ன்னு சொல்றோம்ல. சொல்றேன். ம். ஸோ லைட் கூட வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து முழுங்கிரும். மூலிகை. ஸோ அந்த சமுதாயத்தில காளி என்பவள் கடைசியில எல்லாமே அவளுக்குள்ளே தான் அடக்கமாயிரும். எல்லாமே தெய்வங்கள், ம். யுகங்கள், அ பூமி, மனுஷன் எல்லாமே கர்மம் எல்லாமே அவ விழுங்கிருவா. ஸோ அந்த அ ல ஒரு கான்செப்ட்டா ஒரு நீங்க சொல்ற மாரி ஒரு தத்துவமா அவ நிக்கிறா. ஓகே. அந்த தத்துவத்த அறியறதுக்கு பல்வேறு ரூபங்கள் காளி குலத்தில. குக்கிய காளி, பத்திரகாளி இந்த மாரி பல ரூபங்கள் வந்து இருக்காங்க. ம். அ இப்ப ஸ்ரீவித்யையில எப்படி வந்து மகாகணபதி, பிறகு பாலா, சண்டி, வாராகி, ராஜமாதாங்கின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கோ, அதே மாரி காளி குலத்தில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெவ்வேறு காளிகள் ஓ! ஓகே. இருக்காங்க. ஸோ கடைசியா நம்ம போகும்போது குஹ்ய காளி, காளசங்காரிஷினி அந்த மாரி ரூபங்கள்லாம் இருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ அப்போ நம்ம ஸ்ரீகுலம், காளிகுலம்னு 2 நம்ம ஸ்ரீகுலம், ஸ்ரீவித்யா உபாசனை அந்த வழியில வர்றாங்க. இப்ப காளிகுலம் வந்து உங்களுக்கு காளி தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும் பொழுது, 2 பேருமே வந்து தசமகா வித்யான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 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 மேஜர் சர்க்கிள்குள்ள தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க.
இப்போது ஸ்ரீகுலத்துக்காரங்களும் காளியை வழிபடுறாங்க, காளி குலத்துக்காரங்களும் காளி வழிபடுறாங்கங்கும் பொழுது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? பிகாஸ் இப்போது சவுத் சைடில் நார்த் பற்றி எனக்கு இன்னும் தெரியல. சவுத் சைடில் வந்து இப்போது ரொம்ப அதிகமாக ஸ்ரீவித்யா உபாசனை பற்றின அதிகமான ஒரு விருப்பம், ஒரு நாட்டம், ஈடுபாடுங்கிறது யூடியூப் வந்ததுக்கப்புறம், இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அது பெருசாக பூதாகரமாக அப்படி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பார்க்கவோ, தெரிஞ்சு கொள்ளவோ வரும்பொழுது, ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது ரொம்ப சாந்தமா இருக்கு. அதுல காளிங்கிற உக்கிர தெய்வத்த எப்படி வழிபடுறதுங்கிற ஏதாவது ஒரு மனோநிலையில அவங்க வரும்பொழுது, ஸோ அது எப்படி அணுகலாம்? இப்ப இவங்க 2 பேருமே காளிய வழிபடுறாங்கன்னா, ஏதாவது டிஃபரன்ஸ் அந்த இடத்துல இருக்குமா? இப்ப நம்ம எந்த சம்பிரதாயத்தில வழிபடுறோம், தந்திர சம்பிரதாயத்தில மற்ற தெய்வங்கள் வந்து அ உபதெய்வங்களாக மாறிடுவாங்க. ஓகே, ஓகே. அ இப்ப காளி குலத்தில வந்து மத்த மகாவித்யைகள் வந்து உபதெய்வங்களாக மாறிடுவாங்க. ஓகே, ஓகே. இப்ப ஆஞ்சநேயர் உபாசனை செய்யும்போது கூட ராமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமர் வணங்குறாரு. ஆனா ஆஞ்சநேயர் சம்பிரதாயத்தில ராமரே வந்து ஆவரண தெய்வத்தா மாறிடுவாரு. ஓகே. ஓ! அதே மாரி காளி குலத்தில வந்து திரிபுர சுந்தரி மத்த மகாவித்யைகள் எல்லாம் ஆவரண தெய்வங்கள். அதே ம். மாரி ஸ்ரீ குலத்தில காளிய வணங்குறாங்க. பத்ரகாளிய வணங்குறாங்க. இப்ப ஸ்ரீவித்தை சம்பிரதாயத்தில அ சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காலையில எந்து அ போய் குளிக்கணும். ம். அ ஆத்துல குளித்துட்டு, அங்க மகாகணபதி உபாசனை செய்துட்டு, பிறகு வீட்டுக்கு வந்து, அவங்க பூஜை அறைக்கு போகாத முன்ன லம்போதரர கும்பிட்டு, லம் லம்போதராய நமः, ம். பம் பைரவாய நமः, பம் பத்ரகாளியே நமःன்னு 3 பேரையும் வணங்கிட்டு தான், அங்க போய் உட்கார்ந்து ஸ்ரீவித்தை பூஜை செய்ய செய்ய முடியும். ம். ஸோ, இதுல வந்து தினசரி நித்திய பூஜையிலே அம்பாள் பத்ரகாளியாக வராங்க. வர்றாங்க. இப்ப என்ன வித்தியாசம்னா, அ தந்திர சம்பிரதாயத்தில ஸ்திதி கர்மம், ஸ்ருதி கர்மம், சம்ஹார கர்மம்னு இருக்கு. காளி குலத்தில வந்து சம்ஹார கிரமம். ஓகே. பார்ட் ஆஃப் டிசொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ, அதில பல வழிபாடு முறை ஒரு கிரகஸ்தனுக்கு வந்து செய்ய முடியாது. முடியாது. ம், ம். ஆனா, ஸ்ரீவித்தை கிரமத்தில வந்து அ சிருஷ்டி கிரமம். ஓகே. ஸோ, அது வந்து நம்ம வழிபாடு பண்ண முடியும். அது ம். பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு முறையில வந்து வழிபாடு பண்றாங்க. ம். இது வந்து நெறைய அகோரிகள் ம். போன்றவர்கள், சன்னியாசிகள் காளி குலத்தில வழிபாடு பண்ணுவாங்க. ம். அவங்களுக்கு வந்து குடும்பம் இதெல்லாம் தேவை கிடையாது. கிடையாது. ம். இது வந்து வெவ்வேறு வழிபாடு. இப்ப காளி என்பவள் வந்து பல ரூபத்தில இருக்கா. ஒரே ஸ்பெசிஃபிக் ரூபத்தில தான் வந்து ஸ்ரீவித்தையில அவள வணங்குறோம். ஓகே. இப்ப காளி குலத்தில வந்து நம்ம வணங்கும்போது, அவள் சிவனுக்கே அப்பாற்பட்ட ஒரு சக்தி. ஆனா ஸ்ரீகுலம், கேரளா சம்பிரதாயத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அதே காளிய வந்து சிவனின் பிள்ளையாக வணங்குறாங்க. ம். பத்ரகாளியாக வணங்குறாங்க. ஓகே, ஸோ வித்தியாசம் இருக்கு. ஓகே, அது நீங்க அந்த புராண கதையில நீங்க அதில வந்து நெறையா எவிடன்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப காளி குலத்தில வந்து பேசும்போது, இப்ப ஃபேமஸான புராண கதை அ சதி அ யோக தீயில வந்து ம். ஐக்கியமாகும்போது, ம். சிவனோட ஜடைய எடுத்து அவர் வந்து அடிக்கிறாரு. அதில 2 சக்திகள் வருது. ஒண்ணு வீரபத்ரன், ஒண்ணு பத்ரகாளி. ம். முதல்ல வீரபத்ரன் போறாரு. அ பிறகு பத்ரகாளி போய் தக்ஷனை அந்த வதம் செய்றாங்க. ம். சில நம்ம கிராம கதைகள்லும் இது வருது. சில ஸ்தல புராணத்தில வீரபத்ரனும், பத்ரகாளியும் போகும்போது, தக்ஷன் வந்து விஷ்ணுவ வேண்டுறாங்க. ஓகே. இந்த மாரி நான் உன்ன வணங்குறேன், நீ காப்பாத்தணும் என்ன, வீரபத்ரன நீ அழிச்சிருன்னு. விஷ்ணு சொல்லுவாரு, வீரபத்ரன் சிவன்கிட்ட வந்தவன். சிவனுக்கும் அவரும் வந்து வித்தியாசம் கிடையாது. சிவன என்னால அழிக்க முடியாது. ஆனா நீ என்ன வணங்குறனால, என் மாயை சக்திய வச்சு நான் அவர கட்டி வைக்கிறேன். ஓகே. ன்னு சொல்லிட்டு கட்டி வைப்பார். மாயை சங்கிலியில கட்டி வைக்கும்போது, அவர் அகோரமா ஆக்ரோஷமா இருக்கும்போது, பத்ரகாளி அந்த மாயை சங்கிலிய உடைப்பாங்க. உடைப்பாங்க. ம். அந்த அகோர ரூபமா வரும்போது, அந்த ரூபம் வந்து நம்ம கிராமத்தில சங்கிலி கற்பனா வணங்கப்படுகிறது. ஓ! அதான் அந்த ரூபத்தில வணங்கும்போது, கருப்பனும் காளியும் எப்பவும் காவல் தெய்வமா வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் காவலுக்கு போறாங்க. அந்த விதிமுறை எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஒரு ஸ்தல புராணத்திலிருந்து தான் வருது. ஓகே. ஸோ அதே மகாசக்திகள நம்ம கிராமமாவும் வேண்டுறோம். ம். இப்ப ஸ்ரீவித்தையில வந்து முக்காவாசி ஆளுகள் வந்து கிரகஸ்தர்கள். ம்.
ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுகள்லாம் வேண்ட முடியும். இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு 2 காளி மந்திரத்தை வந்து அ ஒருத்தர் உபதேசம் பண்ணியிருந்தார். மொத மந்திரம் வந்து பெங்கால்ல இருக்கிற மந்திரம். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டு உள்ளுக்கு நீ அந்த ஜபத்த சொல்ல முடியாது. அந்த நேரத்தில வந்து என்னோட கருப்பரோட மூர்த்தி வந்து வீட்டு வெளிய இருந்துச்சு. ஏன் இந்த மாரி சொன்னாங்க, சரி நான் ஒரு முன்னுக்கு நான் வந்து ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த மாரி இருக்கு. இதுக்கு நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுச்சு. ஓகே. ஸோ கிடு 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 கிடுன்னு ஒரு ஒரு சவுண்ட் ரொம்ப ரைட் சைட் இயர்ல வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன். ஸோ நான் உபதேசம் கொடுத்தவங்க என்ன சொன்னேன் இந்த மாரி, ஓ இந்த ரூபம் வந்து அ காளியம்மன் வந்து வேதாளத்து கூட வர்றவங்க. ஓகே. அவங்கள சுத்தி கணங்கள் வேதாளத்து கூட வராங்க. அதுதான் வீட்டு வெளிய தான் செய்ய முடியும். ஓகே. ஏன் இதெல்லாம் வீட்டு உள்ளுக்கு வந்துச்சுன்னா, குடும்பமா இருக்க ஆ முடியாது. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். நிறுத்திட்டீங்க. இது வந்து எனக்கு சரிப்பட்டு வராத ஒரு மந்திரம். இதுக்கு எனக்கு ஸ்ரீவித்யால அந்த மந்திரம் குடுக்கும்போது, அது அம்மா வந்து பத்ரகாளியாக இருக்காங்க. சிவனின் பிள்ளையா இருக்காங்க. ஸோ அந்த பத்ரகாளி ரூபமா இருக்கும்போது, ஆங்கரமா இருக்காங்க கூட, ஆனா பத்ரம், புரொடெக்டிவ், Protect. மங்கள ரூபமா இருக்காங்க. ஸோ ஒரு கிரகஸ்தனால வணங்க முடியும். முடியும். ஸோ 2 வித்தியாசம் இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கு இதுக்குள்ள. ஓகே. இப்போ நம்ம காளியும், தாராவையும் வந்து ஒரு போல தான் சொல்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. பட் இருந்தாலுமே வந்து அத இப்ப நேபாள் சைட்லாம் போனோம்னா, தாராவ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமாகவே வழிபடுறது அப்படின்னு. இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ தசமஹா வித்யால ஓப்பன் பண்ணும்பொழுது முதல்ல காளியும், அடுத்தது தாராவும் தான் அ நமக்கு வந்து சுட்டிக்காட்டுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு புக் படிக்கும்பொழுது, அந்த நூல்ல அத ரிசர்ச் பண்ணி தசமஹாவித்யாங்கிற அதில எழுதும்பொழுது, அந்த ஆத்தர் என்ன எழுதியிருந்தார்ன்னா, தாரா வந்து காளிய காட்டிலும் வித்தியாசமானவங்க கிடையாது. சட்டில் டிஃபரன்சஸ் இருக்கலாம். பட் ரொம்ப வித்தியாசம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. பட் த அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி எழுதியிருந்தார். ஸோ இது இது எப்படி இது 2யும் எடுத்து ஹேண்டில் பண்ணி இப்ப அ மேல்நோக்கமா பார்க்கும்போது, எல்லா மகாவித்யாவும் ஒண்ணு தான். ஒண்ணு தான். இப்ப காளி, தாரா, திரிபுர சுந்தரி வெவ்வேறு தெய்வங்கள் கிடையாது. ஏன்னா, திரிபுர சுந்தரி நம்ம சொல்றோம், அவங்க வந்து கிரகஸ்தருக்கு வந்து அ ஏற்ற ஒரு தெய்வம். அவங்களும் போர் புரிஞ்சிருக்காங்கல்ல. ஆமா, ஆமா. அவங்களும் அசுரங்களை அசுரன். வதம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அம்சமான பாலா திரிபுர சுந்தரி 50 அசுரன்களை வதம் செஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வதம் செய்ற தெய்வங்கள் தான். கரெக்ட். இப்ப தாரான்னு சொல்லும்போது, தாரா எனக்குன்னு தாரா எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறையா இருந்திருக்கு. ஆனா ஒரு தெய்வத்த வணங்கும்போது மத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும். ஓகே. நான் பாலா திரிபுர சுந்தரியோட ஜெபம் செய்யும்போது, எனக்கு தாரா அம்மா கிட்டேருந்து சில அறிகுறிகள் வந்திருக்கு. ஓகே. ஸோ யூசுவலி நான் ஜெபம் செய்யும்போது, புரசரணம் எல்லாம் செய்யும்போது, அ போற ஆலயங்கள் மதுரை மீனாட்சி ஆலயத்துக்கு போவேன். இல்ல காமாட்சி கோயிலுக்கு போவேன். இல்ல காமாக்யாவுக்கு போவேன். ஓகே. இதுல எல்லாத்துலயும் பாலா திரிபுர சுந்தரிக்கு லிங்க் இருக்கு. நான் காமாக்யால அம்மா வந்து காமேஸ்வரியா இருக்காங்க. காமாட்சியும் பாலா திரிபுர சுந்தரியும் சிமிலர் Similar. டெய்டீஸ். மதுரை மீனாட்சி ஆலயத்துல அம்மா இருந்திருக்காங்க. ஏன்னா, அங்க யோக அந்த யக்ஞத்திலேருந்து வருவது சின்ன குழந்தையா தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் அம்பாளுக்கு லிங்க் இருக்கு. ஒரு வாட்டி நான் ஒரு புரட்சரணம் செய்யும்போது, அ அம்மா டெல்லிக்கு போயிருந்தேன். சில சிஷ்யர்கள் பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாரு, இந்த மாரி உங்களுக்கு தாரா அஷ்டோத்திரத்த பத்தி தெரியுமா? ஓகே. ஸோ நான் சொன்னேன், எனக்கு தாரா அஷ்டோத்திர பத்தி தெரியாது. வேற ஏதாவது தெரியுமா அம்மா தாராவ பத்தி? ஸோ யூசுவலி எனக்கு ஒரு விஷயத்த தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்லிருவேன். கரெக்ட். இப்ப நெறைய பேரு குருமார்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா, தெரியாத விஷயத்த பத்தி பேசி மாட்டிக்கிறது தான். மாட்டிக்கிறது. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றது வந்து ஏன் தயக்கம்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஒரு 2 விஷயங்கள். அத மட்டும் நான் ஷேர் பண்ணேன். பிறகு வந்து இன்னொருத்தரு பெங்கால்ல வந்து ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு. நீங்க தாராபீட்க்கு வரீங்களா? எப்ப பெங்காலுக்கு வரீங்கன்னு என்கிட்ட Facebookல மெசேஜ் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுவரைக்கும் எனக்கு வந்து பிளான்ஸ் கிடையாது. அங்க போறதுக்குன்னு. ம். நான் இல்லையே சரி பார்ப்போம். சான்ஸ் கிடைச்சுன்னா போறேன் சொன்னேன். பிறகு என்னோட ஒரு க்ளோஸ் சாதகா ஃப்ரெண்ட். அவங்க வந்து அவங்களோட இஷ்ட தேவி வந்து தாரா. அ சொன்னாங்க, "ஸ்ரீஜி நான் வந்து நேத்து என்னோட தியானம் பண்ணியிருந்தேன். அ
தாராபீட்டில் நான் இருக்கிற தியானம் பண்ணியிருந்தேன். என் தியானத்தில் உங்களை பார்த்தேன். நீங்கள் தாராபீட்டில் இருக்கிற மாதிரி. ஓகே. ஆனால் நான் அந்த ஜபத்தை நான் செய்யலை. என் அம்பாலோட ஜபம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அம்பாள் வந்து இந்த ரூபத்தையும் காட்ட கூப்பிட்றா. இதுக்கு நான் காமாக்கியாக்கு எப்போதும் போகும்போது அங்கே ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு ஒரு மூர்த்தியை வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது அது புத்திஸ்ட் தாரா மூர்த்தி. சரிம்மா, இழுத்துறாத, நான் வரேன். நானும் அவங்கள மாதிரி நான் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல். தெய்வீக விஷயத்தில் இருந்தாலும் நான் ஐ ப்ரிஃபர் டு பி சம் ஸ்கெப்டிக்கல். ஏன்னா தெய்வம் வந்து சொன்னோன்னா ஒரு தடவை சொல்லிட்டு வந்துட்டு போகாது. ஒரு சைன் மட்டும், தேர் வில் பி மெனி சைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் தாராபீட்டுக்கு போனேன். ஸோ தாராபீட்டில் போகும்போது அங்கே பல எக்ஸ்பீரியன்சஸ் வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஓ, ஒரே தேவி தான், ஆனால் அவளை வந்து அம்பாள் வந்து என்ன இந்த மாதிரி நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனால நம்மளை அனுப்பி வைக்கிறான். ஓகே. ஓகே. இப்போ அம்மா தாராக்கும் புத்திசம்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங் லிங்க் இருக்குது. ரெண்டாவது அம்மா தாராக்கும் வசிஷ்டருக்கு பெரிய ஸ்ட்ராங் லிங்க் இருக்குது. ஓ, இது எனக்கு நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ வசிஷ்டர் ஓட கதை என்னன்னா, அவர் வந்து அம்பாளை வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் வந்து பிரம்மஞானி, மகரிஷி. ஆனால் அவருக்கு இந்த தந்திர விதிகள்லாம் தெரியாது அல்லவா. முதல்ல காமாக்கியாவில் போய் வேண்டியிருக்காரு. ஸோ வேண்டும் போது அம்பாள் வந்து தரிசனம் கொடுக்கல. அப்புறம் கோவப்பட்டு அம்பாளை வந்து சபிக்கணும்னு வருவார். அப்புறம் அம்பாள் சொல்ல, இல்லை, நீ வந்து இந்த முறையில் என்னை வணங்க முடியாது, என்ன வணங்க ஒரு முறை இருக்குது, நீ தாராபீட்டுக்கு போன்னு அனுப்பிவிடுவார். முதல்ல சீனாச்சாரான்னு ஒரு இடத்துல போவாங்க. சீனாச்சாரானா நம்ம இடத்துல இப்போ வந்து டிபெட் சைனா இருக்குல்ல, ஆமாங்க, அதெல்லாம் சீனாச்சாரான்னு சொல்லுவாங்க. அந்த விதிமுறைகள் இப்போ நம்ம சொல்கிற இந்த கவுலா சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து அவர் கற்றுக்கணும். அவர் வந்து வேற மார்க்கத்தில் இருக்காருல்ல. ஸோ அம்பாலை எங்கே அறிவாருன்னா தாராபீட்டில் தான் அம்பாலை அறிவார். அங்கே அறிஞ்ச பிறகு தான் மொதல் தாராபீட் எப்படி வந்துச்சுன்னா, வசிஷ்டர் அம்பாலை அங்கே கண்டனால தாராமான்னு வந்திருக்கு பேர், தாராபீட். ஓகே. ஸோ நம்ம பாலா திரிபுர சுந்தரியோட ஸ்தோத்திரத்தில் பார்த்தா கூட, நான் ஒவ்வொரு இடத்துல இந்த ரூபத்தில் இருப்பேன், இந்த இடத்துல இந்த ரூபத்தில் இருப்பேன், நீ தண்ணியில் முழுகும் போது நான் தாராவாக இருப்பேன். அதாவது தண்ணி என்றும் இந்த கர்ம கடலில் நம்ம முழுகும் போது தாராவா வந்து உன்னை காப்பாத்தி அந்த ஒரு வேர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ தாரா என்பவள் வந்து நம்ம இதில் வந்து அல்லா தேவியோட சேம் தான். இப்போ அங்கே புத்திஸ்ட் ஓட வஜ்ராயன புத்திசம், அதாவது புத்திஸ்ட் தந்திரால வந்து அவலோகிதீஸ்வரர் என்ற புத்தா, அங்கே ஒரு புத்தா கிடையாது, பல புத்தா இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சக்கியமுனி புத்தா இருக்காரு. ஆனால் கௌதம புத்தாக்கு முன்னாடி பல புத்தர்கள் இருந்திருக்காங்கன்னு அவங்களோட நம்பிக்கை. ஸோ அவலோகிதீஸ்வரர் வந்து உலகத்தெல்லாம் பார்த்து, இவங்களாம் நான் கரை சேர்க்கணுமே, இந்த கடல்ல இருந்து நான் எடுக்கணுமே, இத்தனோ ஜென்மம் எடுக்க போதுன்னு அவங்க கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீர்லேருந்து தான் அம்மா தாரா வந்து வெளியே வருவாங்க. ஓகே. ஸோ அங்கே வந்து கிரீன் தாரா, காடஸ் ஆஃப் கம்பேஷன்னு வேண்டுவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த தாரா மந்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற எல்லா புத்திஸ்டும், நார்மல் விவசாயி எல்லாருமே அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. ஓகே. நம்மளை இந்த கடல்ல இருந்து கரை சேர்க்கிறதுக்கு. ஸோ அந்த தான் தாரா வந்து ரொம்ப தந்திர சம்பிரதாயத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு காடஸ். ஓகே. இப்போ நம்ம சின்ஸ் இவ்வளோ தூரம் பேசி நம்ம எல்லாமே ஒரு தெய்வம் தான் நம்ம பார்க்குறோம். ஆதிபராசக்தியினுடைய 10 அம்சங்களாக 10 தெய்வங்களை வந்து தசமகாவித்யாவில் பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு வழக்கம் உண்டுங்கிறதுல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மாதங்கி தாயவும் காளியவும் ஒரு சேர்த்தி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் வந்து மக்களிடம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது காளிதாசர் எழுதின ஷியாமலா தண்டகம்னு சொல்லக்கூடிய அந்த, ஏன்னா அவர் காளிதாசர், அவர் பேரே காளிதாசர், காளியை தான் குமரன். ஷியாமலா வந்து மாதங்கியினுடைய இது. ஸோ இது 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 எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது? ஏன் வந்து மாதங்கியும் காளியும் ஒன்றா வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கு வந்து வந்தது?
அப்படி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொன்னா, காளிதாசர் வந்து ஷியாமளா தண்டகம் எழுதும் பொழுது, ஸோ அவரு எப்படி அத பேலன்ஸ் பண்ணி இது பண்ணாரு? ஸோ ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது. ஆ, நல்ல கேள்வி. ஆ, இப்ப நம்ம காளிய பத்தி பேசும்போது, காளிதாசன பத்தி பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா. அ அந்த கோயிலுக்கு நான் சென்றிருக்கேன். உஜ்ஜைன்ல ஓகே. இருக்கு மகாகாளி கோயில். ம். ஹரிசித்தி மா கோயில்னு ம். இந்த கோயில் பேரு. ஸோ சில பேருக்கு தெரியும் இந்த கதை. அவர் வந்து ஒரு காலத்துல ரொம்ப மந்தமா, ம். அ பொண்டாட்டிய வந்து திட்டுற மாரி இருப்பாரு. எல்லாருமே வந்து வெடைப்பாங்க. ம். போய் அம்பாள் கிட்ட வேண்டும்போது, அம்பாள் வந்து அவர் நாக்குல வந்து அ எழுதுவாங்க. ம். அதுக்கு பிறகு அவர் பெரிய மகாகவியா மாறுவாரு. அப்புறம் அவர் எழுதின ஷாமலா தண்டகம் இதுவரைக்கும் நெறைய பேர் வந்து அ ஸ்தோத்திரமா படிச்சுட்டு வராங்க. ம். இப்ப நான் சொன்ன மாதிரி அ மந்திர ஜபம் வேறு, ஓகே. அ பக்தி வந்து வேற. வேற. ம். இப்ப தசமகா வித்யையில எல்லா தேவியும் வந்து நம்ம வேண்டலாம். ஒரு தேவியோட சாதனா செய்யும்போது, மத்த தேவிகள் எல்லாம் அவரோட அம்சமா தான் பார்க்கணும். ம். அது வந்து வெவ்வேறா பார்க்க முடியாது. ஆனா, ஒரு மார்க்கத்தில நம்ப மந்திரம் ஜபம் செய்யும்போது, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. ஓகே. அது அது ஒண்டி தான் தவிர, ப அ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அ கணபதிய சம்பிரதாயத்தில வந்து நீங்க எக்ஸாக்ட் கணபதிய சம்பிரதாயத்தில, அது மகாராஷ்டிரா, மும்பை இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அ கணபதிக்கு துளசி செலுத்தக்கூடாது. இது எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. கணபதிக்கு வந்து துளசி துளசி வைக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவாங்க. வைக்கக்கூடாது. ம். துளசி வச்சா நரக பிராப்தின்னே சொல்லுவாங்க. ஓகே. அந்த சம்பிரதாயத்துல இருக்கிறவங்களுக்கு. ம். ஏன்னா, அவர் வந்து மாயையை தவிர்த்து இருக்கிறவர். ஓகே. இங்க வந்து துளசி வந்து மாயையை குறிக்கிறது. ஓகே. ஏன்னா, அந்த புராண கதையில வந்து நீங்க சில விஷயத்த எடுக்கணும். முழுமையா எடுக்கக்கூடாது. அதுல என்ன தத்துவம் சொல்ல வருதுன்னு நீங்க பார்க்கணும். புராண கதைகள்ல வந்து துளசி வந்து கணபதியை பார்த்து அ ஆசைப்படுது. ஓகே. ஆனா, கணபதிக்கு வந்து ஆசை கிடையாது. ம். ஸோ, அப்படியே கட்டிப்பிடிக்க பார்ப்பாங்க. அப்புறம் கணபதி வந்து துளசிய வந்து சபிப்பாங்க. ம். பிறகு துளசியும் வந்து கணபதிய சபிப்பாங்க. ம். இந்த ஒரு ஒரு புராண கதை இருக்கு. இருக்கு. ஓகே. ஸோ, அதனால அ கணேசர வந்து அ அந்த சம்பிரதாய ஆளுங்க வந்து துளசி குடுக்க மாட்டாங்க. குடுக்கணும். ஆனா, கேரளா ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில எல்லா தாந்திரிக பூஜையிலும் துளசி வைப்பாங்க. ஓகே. ஸோ, கணபதிக்கு வந்துக்கும் துளசி வைப்பாங்க. ஓகே. ஸோ, சம்பிரதாயம் வேற. ம். முழு கணபதிய சம்பிரதாயம் கிடையாதுல்ல. ம். ம். ஸோ, சம்பிரதாயத்தில இருக்கிறவங்க தான் சில ரூல்ஸ் இருக்கு. ஒரு சராசரி மனுஷன் பக்தியா வேண்டும்போது அந்த ரூல்ஸ் கிடையாது. கிடையாது. ஸோ, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். ஸோ, ம். ஸ்ரீவித்தையில இருக்கும்போது, ஸ்ரீவித்தை சம்பிரதாயத்தில வந்து சில ரூல்ஸ் இருக்கு. இந்த தெய்வத்த வேண்டுங்கன்னா, இந்த தெய்வத்த வேண்டக்கூடாது. வேண்டக்கூடாதுன்னு கிடையாது. அத சேம் டைம் செய்யக்கூடாது. ஓகே. மேபி அந்த அந்த எனர்ஜி இது ஆ. வந்து சேஞ்ச் ஆகும். மேபி அப்படி ஸோ, இருக்கலாம். ஆமா. ஸோ, சேம் டைம் செய்யக்கூடாது. ஓகே. பட் மத்த நேரத்தில இருக்கு செய்யலாம். ஓகே. மாதங்கி மந்திரத்தில செய்யலாம். ஆனா, இந்த ஜபத்த செய்யும்போது இத செய்யக்கூடாது. ம். ம். ஸோ, இப்ப மந்திர ஜபம்ன்னு வந்தீங்கன்னா, அ ஒரு மந்திரம் மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்க மோஸ்ட்லி. இப்ப இந்த சம்பிரதாயத்தில இருந்தீங்களா, ஒரு கொலெக்டிவ் மந்த்ராஸ் இருக்கும். ஓகே. ஆ இப்ப ஸ்ரீவித்தையில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, சில பேர் வந்து எமோஷன்ஸ ஃபாலோ பண்ணி சில ரூல்ஸ ஃபாலோ பண்றத மாட்றாங்க. ஓ! இப்ப நான் சொன்னேன்ல, காளி என்பவள் நீங்க பார்த்துருங்க காளியோட ரூபம் இருக்கு. காளிக்கு திருப்பி வருவோம். அ காளி வந்து சிவன் மேல வந்து நிப்பாங்க. நிக்கணும். ஸோ நீங்க எப்படி காளி வந்து சிவன் மேல நிக்கிறாங்க? ம். ஆனா காளி மத்த தேவிகள்லாம் அசுரன் மேல நிக்கும்போது வேற பாவனையில இருப்பாங்க. ம். ஒண்ணு அவங்களோட வாகனம் வந்து அந்த அசுரன கடிச்சிட்டு இருக்கும். இல்ல வாளு, சூலம் வந்து அந்த பாஞ்சு இருக்கும். ம். ஆனா சிவன் வந்து படுத்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு. ம். அந்த காளி உக்கிர காளி கூட சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த ரூபத்த பார்த்தீங்கன்னா. ம். அது ஏன்? அது வந்து சாதனாவோட தத்துவம். ஓகே. அ பல விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள நான் சொல்றேன். ஒண்ணு 2 பேரும் வெவ்வேறு கிடையாது. ம். இப்ப தெய்வத்த வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு கான்ஷியஸ்னஸ், ஒண்ணு எனர்ஜி. ம். ஒண்ணு சாக்ஷி, ஒண்ணு சக்தி. ம். சிவன் வந்து அந்த சாக்ஷி, ம். இட்டர்னல் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். ஆனா இந்த உலகத்த இயக்க வைக்கிறது அது சக்தி. சக்தி. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகம் இருக்கு. ம். இப்ப சைவ சித்தாந்தத்தில எப்படி சொல்லுவாங்க? சிவனும், சக்தியும் ஒண்ணு. ஒண்ணு. அவங்க எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னா, நெருப்புல வந்து ஒளி,
வெப்பம். ம். சிவன் வந்து ஒளி, ம். அம்பாள் வந்து வெப்பம். ஆனா ம். 2 பேர் அக்னி தான். ம். ஸோ இப்படி பிரிக்கிறப்பாங்க. ஸோ 2வது விஷயம், அம்பாள் சாதனா செய்யும்போது, அ அது சக்தியில. ம். அத உங்கனால வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னா, சிவ உபாசனை செய்யணும். ஓகே. அதோட வைராக்கியம், அதோட அந்த அஸ்திவாரம் இல்லாம நீங்க அம்பாள் மட்டும் செஞ்சீங்கன்னா, அது சில தூக்கி போட வந்து வாய்ப்புகள் இருக்கு. ம். ஏன்னா, அந்த எனர்ஜி உங்களால கண்ட்ரோல் பண்ண பண்ண முடியாது. முடியாது. அந்த ம். சக்திய கண்ட்ரோல் பண்ண முடிய விஷயம் வந்து சிவ உபாசனை. ம். அவர் தான் வந்து படுத்துட்டு சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷம். ஸோ, அதே மாரி தான் ஸ்ரீவித்யா உபாசனை மாரி சில விஷயங்கள் இருக்கு. இப்ப சக்தி உபாசனை செஞ்சீங்கன்னா, ஏதாவது ஒரு சிவன் ஓட மந்திரங்கள் சொல்லி ஆவணும். ம். இப்ப பைரவர் இருக்காரு, ம். இல்ல ஒரு காவல் தெய்வம் மந்திரம், கருப்பர் மந்திரம் ஏதாவது சொல்லி ஆவணும். இல்ல நமச்சிவாய மந்திரம் ஏதாவது பேலன்ஸ் பண்ணணும். ம். இப்ப சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ சில ஆண்கள் வந்து ஸ்ரீவித்தையில சாதனா செய்யும்போது ப்ராப்பரா செய்றது கிடையாது. ம். அம்பாளோட மந்திரம் மட்டும் சொல்லி, அவங்க வந்து ரூபம் மாற ஆரம்பிக்கும். ஆ. பெண்களாக மாற மாறாது. ஆரம்பிப்பாங்க. எஸ். அவங்க அந்த ஸ்ரீவித்தையில போகும்போது அப்படி இருக்க இருக்க மாட்டாங்க. மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா, ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. ம். இந்த மத்த மந்திரங்கள் செய்யணும். அப்பதான் நீ பேலன்ஸ் ஆவ. ம். சொல்ல சொல்ல மாட்டாங்க சில பேர். ம். அவங்களே அரைகுறையா கத்துக்கிட்டு, இத குடுத்துட்டு நெறையா பிரச்சனைகள் வருது. ம். அதே மாரி சில பேர் வந்து ஸ்ரீவித்யா வந்து டிசையர் ம். ஆசையின் ஒரு மார்க்கம். அதுவே வந்து ஆசை இருக்க வேண்டும். ஆனா, அது கண்ட்ரோல்ல இருக்கணும். ம். ஏன்னா, ஸ்ரீவித்யாவோட அ மகாரிஷி வந்து காமதேவன். ஓகே. ஸோ, அதுக்குண்டான மந்திரங்கள், பேலன்சிங் மந்திரங்கள், சப்போர்ட்டிங் மந்திரங்கள்லாம் இருக்கு. ம். ஆ நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ, மாத்தாங்கி மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இப்ப காளிகுடத்தில வந்து சில கிரமங்கள் இருக்குது. ஒவ்வொரு தசமாவிதா ஒவ்வொரு மந்திரத்த சொல்லுவாங்க. ம். அதுக்குன்னு ஒரு கிரமங்கள் இருக்கு. ஓகே. ஆனா வந்து அட் த சேம் டைம் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ம். அது வந்து அபேண்டன்ட் கிடையாது. இல்ல. பட் ஒரே நேரத்துல இது பண்ணக்கூடாது. அந்தந்த ஸ்டேஜஸ்ல அந்தந்த தேவைக்கு மாரி ஆமா, எங்க அது பேலன்ஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஆமா. தான். எக்ஸாக்ட்லி. பட் அதுவுமே வந்து தந்திரத்திற்கு மட்டும் தான். பக்திக்கு வந்து அந்த மாரி கட்டுப்பாடுகள் பக்திக்கு கட்டுப்பாடு கிடையாது. கிடையாது. இப்போ சின்ஸ் தந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னைக்கு ரொம்ப பிரபலமா, பிரசித்தமா சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம்ங்கிறது வந்து காமாக்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமா, அதாவது சக்தி வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது. அம் இந்த பாதையில பயணிக்கக்கூடியவர்களுக்கு காமாக்யா பத்தி நல்லாவே தெரியும். இப்போ இந்த பாதையில பயணிக்காதவர்கள் அந்த காமாக்யாவினுடைய கதைய கேட்கும் பொழுது, அங்க இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்கும்பொழுது, அவங்களுக்கு இப்படியும் கூடவா இருக்கும் ஒரு தெய்வ வழிபாடு, ஒரு கோவில்ங்கிறது இப்படியும் கூட இருக்குமா? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒரு சில சந்தேகங்கள், மனசுல ஒரு கேள்விகள் எழலாம். உண்மையாலுமே அந்த காமாக்யான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து உண்மையாலுமே தாந்திரீகத்திற்கு உண்டான இடமா? அந்த இடத்துல வந்து மந்திர சக்தியும், கண்ணுக்கு தெரியாத நிறைய சக்திகள் கூடியிருக்கு. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு எந்த வித்தையுமே தெரியாது. நான் போலாமா அங்க? இந்த மாரி ஏதாவது டவுட் வரும்பொழுது, அத எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது? ஏன்னா, நான் இதுவரைக்கும் போனதில்ல. என்னுடைய நாலேட்ஜ் பூராவுமே நான் எங்கேயாவது ஒரு வீடியோல பார்த்தது, கேட்டது மட்டும் தான். பட் நீங்கலாம் அங்க போயிருக்கீங்க. ஸோ அத 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 பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன். இப்ப காமாக்யா பத்தி பேசுறதுக்கு அருகதை எனக்கு கிடையாது. ஓகே. முதல்ல சொல்றேன். என்னால தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா, அது அ வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஓகே. அம்பாள் அங்க இருக்கிற ரூபம். ஓகே. இப்ப சக்தி பீடத்திலே பல லிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு புராணத்தில ஒவ்வொரு லிஸ்ட் 108 சக்தி பீடம், 18 சக்தி பீடம். ஆனா எல்லா லிஸ்ட்லயும் இருக்கிற சக்தி பீடம் வந்து காமாக்யா. ஓகே. ஆ முதன்மையான சக்தி பீடம் அது. ஓகே. ஏன்னா, அந்த சக்தி பீடம் கதை நெறைய பேருக்கு தெரியும். ம். சதி தேவியின் உடலை உடம்பை வந்து சிவன் தூக்கிட்டு இருப்பாரு. மகாவிஷ்ணு அந்த சக்கரத்தை விட்டு அந்த பார்ட்ஸ துண்டு. வெட்டும்போது ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு இடத்துல போய் விழுவும். அம்மாவோட யோனி விழுந்த இடம் தான் விழுந்த இடம் வந்து காமாக்யா. காமாக்யா. அந்த இடம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடம். ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். ஏன்னா, அந்த நீலாச்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். அதிலே தசமகாவித்யாவோட கோயில் 10 கோயில்களும் இருக்கு. அங்கேயே இருக்கு. ஓகே. காமாக்யா அம்மா மட்டும் இல்லாம, மத்த எல்லா ஆலயங்களும் அங்கேயே இருக்கு. அந்த ஹில்லயே இருக்கு. ம். ம். அ அந்த ஹில் இப்ப அம்பாள் வந்து காமேஸ்வரியா இருக்கா. அம்மா திரிபுர சுந்தரியா இருக்கா அந்த அந்த ஹில்ல. ம். அவங்களோட வழிபாடு முறை, தாந்திரிக வழிபாடு முறை ரொம்ப பழமையான அ முறை. ம்.
ஒரு காலத்துல நம்ம மன்னர்கள் வந்து மத்த தேசத்து மன்னர்கள் நம்ம மேல் போர் தொடுக்கும்போது, அந்த ராஜாவ புடிச்சாங்கன்னா, அந்த ராஜா அங்கேயே பலி குடுத்துருவாங்க. ஓ! சரி, சரி. அந்த அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த மாதிரி வழக்கம் வந்து முன்னாடி அந்த ராஜாக்கள்ட்ட இருந்திருக்கு. இருந்திருக்கு. ஓகே. ஆ ஸோ அ இதுவரைக்கும் பலி பூஜைகள் அங்க நடக்குது. ம். அ அங்க இருக்கிற பிராமண பண்டிதர்கள், அவங்க வந்து மாமிசம் சாப்பிடுற பண்டிதர்கள். ஓ! ஆ ஸோ நெறைய பேர் நெனைக்கிறாங்க, நம்ம சவுத்ல இருக்கிறனால பிராமணர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்கன்னு இருக்கு. பெங்கால் இடத்துல, ஆசாம் இடத்துல இந்த பிராமணர்கள் மாமிசம் சாப்பிடுவாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அ சில விதிமுறைகள் வந்து கலியுகத்துக்கு மட்டும் வந்திருக்கு. ஓகே. எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க சவுத்ல இருக்கிற பிராமணர்கள். அவங்களே சொன்னாங்க, "இல்ல எங்க வேதத்திலலாம் படிச்சிருக்கோம். புராணத்தில படிச்சிருக்கோம். நம்மளும் வந்து ஒரு காலத்தில மாமிசம் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நம்ப சம்பிரதாயத்தில அ கலியுகத்தினால நம்மளுக்கு வந்து ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கு. ஓகே. ஆனா ஃபுல் டைம் அதுபடி கிடையாது." ஏன்னா நீங்க உண்மையிலேயே அ வால்மீகி ராமாயணம் கிரிட்டிக்கல் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஷிகள் கூட ராமர் வரும்போது குடுத்துருப்பாங்க. ஆமா. இது நான் வந்து இந்த ரிக்வேதத்தில வந்து பார்த்திருக்கேன். இந்திரனுக்கு வந்து இது ப இது காளையா, பசுவா அது ம். பலியிட்டு கொடுக்கிறது அப்படின்னு ஆ. சொல்லக்கூடியது. அண்ட் அந்த நெருப்புல ஆಹುதி குடுக்கிறதும் கூட அந்த இதெல்லாமே ஆமா, கொடுத்ததாக இருக்கு. அரசர்களுக்கு வந்து அது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆமா, உணவாகவே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே படிச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் ஈவன் ஸ்ரீவித்யை வச்சுக்குவோம். நான் கத்மாண்டுக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் போன பிறகு, அங்க நான் பேசின ஆளுங்கள்கிட்ட என்னன்னா, அங்க அவங்க அம்பாள வந்து ஸ்ரீ யந்திரத்தில வேண்டுறாங்க. அந்த ஸ்ரீ யந்திரம் ஒரிஜினலா ராமர் வேண்டிய ஸ்ரீ யந்திரம். ஓகே. ராமர் பிறந்த பிறகு ராமர் வந்து சரையு வந்து அந்த ஸ்ரீ யந்திரத்த வைக்கிறாரு. பிறகு நலா தமயந்தி எடுக்குறாங்க. பிறகு அந்த ராஜாக்கள் மூலமா வந்தது. அதுக்கப்புறம் இந்த போர்லாம் வந்த பிறகு, அ இந்த முகல்ஸ் அட்டாக்லாம் வந்த பிறகு, இந்த ராஜாக்கள் அங்கருந்து நேபாளுக்கு போயிருக்காங்க. இந்த ஸ்ரீ யந்திரம் வந்து டைமண்ட்ஸால செஞ்சு வச்சது ஸ்ரீ யந்திரம். ஓ! அத அத வேண்டுறதுக்கு பலி, பூஜைகள் எல்லாம் நடக்கும். இப்ப நம்ம ஸ்ரீவித்யா இங்க வரும்போது மாறிடுச்சுல்ல. மாறிடுச்சு. ஆனா ஒரிஜினலா வேண்டும்போது இந்த பலி எல்லாம் சேர்த்து தான் இந்த தாந்திரிக முறை இருந்துச்சு. ஓகே. ஸோ, இப்ப தாந்திரிக வழிபாடு எல்லாம் காமாக்யால இருந்து தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் ஓகே. அங்க தான். ம். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு மந்திரம் எந்த இடத்துல செஞ்சும் சித்தி ஆவலையா? அங்க போய் அந்த ஜபத்த செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ம். ஏன்னா அம்பாள் வந்து அங்க வந்து யோனியா இருக்கிறனால, சோர்ஸ் ஆஃப் ஓகே. என்டையர் ஸோ யூனிவர்ஸ். ஆக்கத்திற்கு உண்டான ஓகே. சோர்ஸ் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ். அப்படின்னா இன்க்ளூடிங் த காட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ அங்கிருந்து தான் வராங்க. ம். இப்ப ரொம்ப விஷயங்கள் அங்க இருக்கு. ம். அம்பாளோட விஷயங்கள். எப்ப போனாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடக்கும் அங்க. நடக்கும். ஓகே. அ என்ன இப்ப ரீசென்ட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும்னா, அ கட்கமாலா ஸ்தோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அ சாக்த சம்பிரதாயத்தில. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பாலாம்பிகா, லலிதாம்பிகா கும்பிடும்போது, யந்திர பூஜைன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து தீட்சை பெற்றவர்கள் செய்வாங்க. ம். ஆனா அந்த யந்திர பூஜை ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் எடுக்கும். ஓகே. அத உங்களால செய்ய முடியலன்னா, ம். அந்த கட்கமாலா ஸ்தோத்திரத்த சொல்லுவீங்க. ம். ஏன்னா, அந்த கட்கமாலா ஸ்தோத்திரத்தில ஆவரண தேவதைகள், மத்த தெய்வங்களோட ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்க கூப்பிடுவீங்க. ஓகே. ஓகே. ஸோ ஒரு வாட்டி நான் வீட்லலாம் செய்யும்போது கட்கமாலா ஸ்தோத்திரம், நான் அந்த சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, ம். குங்குமப்பூ. குங்குமப்பூ. ஒவ்வொரு பேருக்குலாம் அந்த சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ நான் ஆஃபர் பண்ணுவேன். இல்ல ரோஸ் வாட்டர் ஏதாவது ஆஃபர் பண்ணுவேன். ம். அ ஸோ அங்க போகும்போது, அ நான் கட்கமாலா ஸ்தோத்திரத்த படித்துட்டு இருந்தேன். ம். கையில எதுவும் இல்ல. அங்க ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ அப்புறம் உட்காந்துக்கிட்டு நான் ஸ்தோத்திரத்த சொல்லும்போது, அ கண்ண தொறக்கிறேன். அ சுத்தி அந்த சின்ன சின்ன புள்ளைங்க எல்லாம் சுத்தி காசு எங்க குடுங்க, குடுங்க, குடுங்க சுத்தி. என் வைஃப் வந்து அங்க அ பிரதட்சணம் பண்ணியிருந்தாங்க. ம். திடீர்னு பார்த்தாங்க அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே. ஏன்னா நான் யூசுவலி வந்து அந்த கட்கமலா ஸ்தோத்திரம் சொல்லும்போது நான் ஏதாவது குடுப்பேன். ஓகே. அ ரோஸ் வாட்டரோ, இல்ல சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸோ குடுப்பேன். ஆனா அன்னைக்கு நான் எதுவுமே கொண்டு வரல. கொண்டு வர ஸோ நான் எல்லாரையும் இன்வோக் பண்றேன். கூப்பிடுறேன். ம். கூப்பிட்டா குடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. ஸோ இந்த பொண்ணுங்க அப்படியே சின்ன சின்ன பொண்ணுங்க அப்படியே என்ன சுத்திட்டு வாங்க வாங்க ன்னு அப்படி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு கண்டிப்பா, எனக்கு. கண்டிப்பா. அதே மாரி நான் அதுக்கு முன்னால ஒரு வாட்டி நான் அ அங்க போகும்போது, நான் ஒரு பலி பூஜை செய்யும்போது, அ அ பஃப்லோ ம். எரும பலி செய்யும்போது,
பலிபீடம் ஒரு இடத்துல இருப்போம். அங்க உட்காந்துட்டு இருந்தோம். அ திடீர்னு வந்து அந்த பஃபலோ ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்ரோஷம். அ இருந்த ஆரம்பிச்சுச்சு. பண்டிதர் வந்து நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேஃபுலுக்கு போயிட்டாரு. ம். ஸோ நான் ஐயா கருப்பர நான் வந்து கும்பிடுறேன்ப்பா. இது அம்பாளுக்கு நான் குடுக்க வேண்டிய ஒரு இது. ம். அ கண்டிப்பா வந்து குடுத்தாகணும். ம்ஹ்ம். ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த பஃபலோ வந்து சாந்தமாயிருச்சு. சாந்தமாக. ம். சாந்தமாகி அங்க கட்டும்போது, ம். அந்த பலிபீடத்துல 6 பெண்கள் வந்து வந்தாங்க. ஓகே. என்னையும் என் மனைவியும் சுத்தி ஒரு ம். புரொடெக்ஷன் மாரி சுத்தி பலி பார்த்தாங்க. ம். ம். சின்ன குட்டி பொண்ணுங்க. குட்டி பொண்ணுங்க. ஓகே. பஃபலோ பலிய பார்க்குறாங்க. ம். பார்த்த பிறகு ஆ சந்தோஷமாயி திரும்பி என்னையும் ஒய்ஃபையும் அப்படியே பிளெஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஓ! ரேண்டமா வந்தாங்க. ரேண்டமா வந்தாங்க. அந்த இன்சிடென்ட் வரைக்கும் இருந்தாங்க. ஆ, ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆ, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஓகே. 6 சின்ன குழந்தைங்க வந்தாங்க. நான் அந்த சொல்ற ஜெபம், அந்த புரட்சணை செய்யும்போது, அந்த ஜெபத்துக்கு வந்து 6 ம். பீஜாட்சரம் இருக்கு. ஓகே. அதே 6 பெண்கள் இந்த மாரி வந்து பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க. சரி. ஏத்துக்கிட்டாங்க அம்மா. ஓகே. ஸோ அ ஒரு தேவி உபாசகன், ஒரு அ எந்த காளிகுலம், ஸ்ரீகுலம் எந்த இதுல இருந்தாலும், இல்ல நீங்க ஒரு தேவி பக்தனா இருந்தா கூட, அங்க மனம் உருகி அங்க போய் அ அம்பாள வேண்டிங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி அமானுஷ விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ம். நெறைய பேர் ஏன்னா நானே சிஷ்ய பிள்ளைகள் நெறைய பேர அனுப்பி வச்சிருக்கேன். அங்க பெண்கள ரொம்ப மதிப்பாங்க. மதிப்பாங்க. ம். அங்க ஐயர்கள் எல்லாமே வந்து ஏன்னா தெய்வீக கும்பிடுறாங்கல்ல. ஸோ லேடீஸ் கூட அங்க வந்து தனியா போய் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ ம் சாக்த மந்திரத்த அ சொல்லக்கூடியவர்களோ, இல்ல சாக்த வழியில இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்க இது இருக்குங்களா? இப்ப ஏன்னா பிற உபாசகர்கள் இருப்பாங்க. கணபதி இருப்பாங்க. பிற தெய்வ வழிபாடும் இருக்கும். இன்னும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னீங்க, இப்போ எங்கேயும் சொல்லி உனக்கு ஒரு பலிதம் இல்லையா? அங்க போ நடக்கும் அப்டின்னா, பிற சம்பிரதாயத்தவர்களும் அங்க போய் அவர்களுடைய இத செய்யலாம். கண்டிப்பா. ஆ ம். நாங்க போது நெறைய நெறைய உபாசகர்கள் இருப்பாங்க அங்க. அ அகோரிகள் இருப்பாங்க. ம். ராம ஜபத்த சொல்றவங்க, நரசிம்ம ஜபத்த சொல்றவங்க இருப்பாங்க. கணேச சாதனா செய்றவங்க எல்லாருமே அங்க போய் செய்யலாம். அதுல வந்து கட்டுப்பாடு ஏன்னா அது வந்து சோர்ஸ் ஆதி ஆஃப் பீட், பவர். சோர்ஸ் ஆஃப் ஆல். சோர்ஸ் ஆஃப் ஆல் பவர். நெறைய இன்டர்வியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹிந்தியில பேசியிருப்பாங்க. நீங்க ஏன் வரீங்க? நீங்க வந்து நாமம் போட்டுருக்கீங்க. எல்லாருமே அங்க இருப்பாங்க. ஓகே. அ ஸோ அது அங்க யாருக்கு எந்த ஆ தடையுமே கிடையாது. பாரபட்சம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் அங்க உட்காந்து ஜெபம் செய்யலாம். எல்லாருக்கும் அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ம். அந்த லாங்குவேஜ் தெரியணும். ஓகே. ஏன்னா அங்க மோஸ்ட்லி ஹிந்தி ஸ்பீக்கிங் ஆளுங்க தான் ஆளு இருப்பாங்க. ஸோ தான் உங்களுக்கு இருப்பாங்க. யாராவது தெரியணும். இல்ல இங்கிலீஷ் பேசுற ஆளுங்க தெரியணும். ம். அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குமாரி பூஜை. ஓகே. ஸோ அது வந்து காளி வழிபாடு, சாக்த வழிபாடுல வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் வந்து குமாரி பூஜை. அது ம். இல்லாம வந்து அ அம்பாள நீங்க அணுக முடியாது. ஓகே. அது ரொம்ப இப்ப ஒரு கதை இருக்கு. அம்பாள் வந்து அ அ ஒரு அசுரன் கோலாசுரன் என்ற அசுரன வந்து வதம் செய்றாங்க. ம். அ காளி என்ற ம். அம்பாள் வந்து வதம் செய்றாங்க. அதனால அந்த பிள்ளையாக அம்பாள் வந்தனால, பெங்கால்லலாம் இந்த நவராத்திரி வந்து அம்பாள வந்து ஒரு பொ சின்ன குழந்தை ம். வைத்து அம்பாள பாவனை செய்து பூஜை செய்வாங்க. இப்ப காளிகா புரான், யோகினி தந்த்ரா, காமாக்யா தந்த்ரா தேவிய லிங்க் பண்ணியிருக்க எல்லா சாஸ்திரத்திலும் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க நவராத்திரிலாம் அ வணங்குறீங்க. அதில நீங்க குமாரி பூஜை செஞ்சே ஆகணும். குமாரி பூஜை செஞ்சீங்கன்னா, நீங்க எப்படி தப்பா வழிபாட்டு பண்ணா கூட அம்பாள் வந்து ஏத்துக்குவா. நீங்க ம். செய்ற தோஷங்கள் இப்ப ம். நம்ம வழிபாடு செய்றோம். ஒரு வருஷத்துக்கு வழிபாடு செய்றோம். கண்டிப்பா இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்கும். ம். ஜெபம் செய்யும்போது யோசனை எங்கேயோ போகும். இல்ல பெஸ்ட் மெட்டீரியல் கிடைக்காது. இப்ப நம்ம சந்தனம் எடுக்கும் பதிலா அதில கலப்படமா இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் தோஷமெல்லாம் விலகிரும். ம். இந்த வருஷத்துல 4 நவராத்திரி நடக்குது. ம். அம்பாள வணங்குறவங்க, காளிய வணங்குறவங்க, திரிபுர சுந்தரிய வணங்குறவங்க எல்லாமே கண்டிப்பா குமாரி பூஜைய செய்தாகணும். ம். ம். ஓகே. ஏன்னா நம் தம்பி அரவிந்தும், அ அப்பா கிருஷ்ணா சுவாமிகள் அவங்க வந்திருக்கும் பொழுது, நம்ம வீட்ல ரேண்டமா இன்னைக்கு வரப்போகாத ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட்டே நடந்தது. பாலாவினுடைய சின்ன மூர்த்தி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ, பாலா இங்க வரணும்னு அவர்கிட்ட சொல்லி, பாலா வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை நடக்கும் பொழுது, எதர்ச்சியா இதுவும் பிளான்ட் இல்லாம, எதர்ச்சியா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க இங்க வர, அவங்களோடது வந்து குட்டி பொண்ணு குழந்தை, அந்த பொண்ணு வர. அது வந்து அவரு கிருஷ்ணப்பா வந்து, "நித்திலன் இது எதுவுமே பிளான்ட் இல்ல. இது
இது தானா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண உட்கார வச்சு, மாலை போட்டு, அது சாமியா இது பண்ணி, அவங்க அப்பா, அம்மா முதல் கொண்டு அந்த குழந்தைட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி, அந்த குழந்தைய வந்து பூ போட வச்சுட்டு தான் அன்னைக்கு இது போச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நீங்க சொல்லும்பொழுது நான் அத அப்படியே லிங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அவங்க ஸ்ரீவதி உபாசனையில இருக்கக்கூடியவங்க. நான் அத அப்படியே லிங்க் பண்ணி பார்த்துக்கிறேன். அந்த குமாரி பூஜை. ஏன்னா குமாரி பூஜை ஒரிஜினலி வந்து கவுள சம்பிரதாயத்திலிருந்து வந்திருக்கு. ஏன்னா ஓகே. கவுளர்கள் தான் தெய்வத்த வந்து உடம்பால வணங்குவாங்க. ஓகே, ஓகே. ஆனா இப்ப வந்து பரவி இருக்கு. ரொம்ப நல்ல நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம். விஷயம். கண்டிப்பா. அது வந்து நான் கூட இந்த ஷாமலா நவராத்திரி பிகினிங் ஆஃப் த இயர் நடக்கும்போது செய்யும்போது, அ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் நம்ப குமாரி பூஜைலாம் செய்யும்போது அந்த பொண்ணே சொல்லிச்சு, எனக்கு ஒரு நடனம் ஆட மாரி இருக்கு. ம், நடனம் ஆடலாமா?" ம். ஷாமலா நவராத்திரி, ஷாமலா அம்பாளுக்கு ம். உரிய நவராத்திரி. ம். அந்த பொண்ணு ஆட ஆட ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அந்த பாவனைலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. கண்டிப்பா ஒரு அம்பாள வேண்டுறவங்களுக்கு வந்து, கண்டிப்பா ஒரு சின்ன பொண்ணு ரூபத்தில வந்து அம்பாள் வந்து தரிசனம் குடுப்பா. ம். என்ன ஒரு விஷயம்னா, அ நீங்க பாரபட்சம் பார்க்கக்கூடாது. கூடாது. ம். ஏன்னா அந்த தந்திரத்தில போட்டிருக்கு. ஒரு குமாரி பூஜை செய்யும்போது, அது எந்த காஸ்ட், எந்த இதுன்னு நீங்க பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. ம். ஆக்சுவலி பெஸ்ட் கேர்ள் டூ டூ அ குமாரி பூஜை என்ன போட்டிருக்குன்னா, இப்ப அந்த ஃப்ளஷ் ட்ரேட்ல இருக்காங்கல்ல, ம். ம். அந்த ட்ரேட்ல இருக்கிற ஒரு அம்மாக்கு பொறந்த பொண்ணுக்கு வந்து நீங்க பாரபட்சமே பார்க்காம செய்ற பூஜை தான் பெஸ்ட்ன்னு அ தந்திரத்தில சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கு. ஓகே. அப்படின்னா உங்க மனநிலை எப்படி எப்படி இருக்கணும், அந்த இருக்கணும்? அந்த ம். பொண்ண பார்க்கும்போது, அந்த பொண்ண கண்ணு கண்ணு தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. அது ஒரு தெய்வியா தான் தெரியணும். கரெக்ட். ஏன்னா நான் இது வந்து ஒரு Instagram போஸ்ட்ல ஒண்ணு பார்த்தேன். அ பின்னாடி வந்து தேவியினுடைய சிலை இருக்கு. அவங்க கோயில் அது. அந்த பூசாரி வந்து உட்கார்ந்து எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து சின்ன குட்டி பொண்ணு பட்டு பாவாடை போட்டு இப்படி வருது. வரும்பொழுது அ அவரு அந்த முன்னாடி பாட்டு பாடிட்டு இருக்கவரு அத ஒண்ணும் இது பண்ணிக்கல. அது நடந்து வரும்பொழுது முன்னாடி இருந்த பூத்தட்ட அது ஒரு மிதிச்சிருச்சு. நத்திங் வந்து இந்த குழந்தை வேணுக்குன்னு பண்ணல. பட் அந்த பூத்தட்ட வந்து இப்டி அவரு புடிக்க போகவும், அது முன்னாடியே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா, கையில ஒரு பூ இப்டி எடுத்துருச்சு. எடுத்து 2 வெட்டு வைக்கும்பொழுது ஒரு மிதி தட்டு. இவரு தட்ட புடிக்கிறதுக்கு இப்டி போனோனே, இவரு குமிஞ்சிட்டாரு பார்த்தீங்களா? இந்த ம். குழந்தை நின்ன பாக்குல அவரு தலையில அந்த பூவ போட்டு இப்டி பண்ணிட்டு, அது பாட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. கீழ கமெண்ட்ல எல்லாருமே என்ன போட்டுருக்காங்கன்னா, "நீ அந்த குழந்த தட்டு இது ஆகலைன்னா, நீ தலைய குனிஞ்சிருக்க மாட்ட. அது உன்னைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்துருச்சு. இப்போ உனக்கு உன்னைய குனிய வைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த தட்ட இது பண்றது தான். அந்த இன்சிடென்ட் அது நடந்தது. அது பாட்டுக்கு அந்த குழந்தை பூவ போட்டது. அது தலையில கை வச்சு ஆசீர்வாதம் அது பாட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. அந்த பக்கம் அந்த குழந்தை சின்னூண்டு புள்ள. இது ரொம்ப இப்ப நீங்க சொல்ற அந்த தானா நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மாதிரி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான். எனக்கு ம். வீடியோஸ் தான் எனக்கு உண்டான ஒரே இது. நான் பெர்சனலா எதுவும் இது பண்ணிக்கல. ஸோ குழந்தைக மூலமா தெய்வம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நெறைய விஷயங்கள்ல, நெறைய இடங்கள்ல உண்மதான். அது வந்து ரொம்ப நாளா இருக்கிற ஒரு வழக்கம். இதுக்கு ம். இந்த இன்வேஷன் எல்லாம் வந்தனால, அது கொஞ்ச நாள்ல வந்து தடைப்பட்டு போயிருக்கு. இப்ப மறுபடியும் வருது. ரொம்ப நல்ல விஷயம் நல்ல தான். விஷயம் தான். அது அம்பாளுக்கு மட்டும் கிடையாது. இப்ப ம். நீங்க நேபாள்ல போனீங்கன்னா, வருஷம் வருஷம் இருக்கிற ஊர்வலத்துல ம். 3 குழந்தைகள வந்து தூக்கிட்டு வருவாங்க பல்லாக்குல. ஓகே. ஒரு பல்லாக்குல வந்து அம்பாள கூட்டிட்டு வருவாங்க, சின்ன ம். குழந்தையா. ம். 2 பல்லாக்குல வந்து பட்டுக்கன் பைரவரனா வைப்பாங்க. 1ல கணபதிய வைப்பாங்க. ம். எல்லா குழந்தைகள வந்து தெய்வமா வணங்குற ஒரு வழக்கம் வந்து நமக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு வழக்கம். அதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது சொல் வழக்கு மேபி ம். வந்திருந்திருக்கலாம். இப்ப தந்திர மார்க்கத்துல சில பிரயோகங்கள்லாம் இருக்கும்போது, ஒரு பிரயோகம் வந்து நீங்க அந்த ஜபத்த செய்து, அம்பாள வந்து அந்த ஒரு குழந்தையில வந்து ஆவணம் செய்து, கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் வரும். என்னென்ன பதில்னு போட்டு இருக்கு. ஓ! ஏன்னா அவங்களோட அவங்க வந்து இன்னசென்ட்டா இருக்காங்க. கரெக்ட், கிளியரா இருக்காங்க. ஸோ கரெக்ட். அந்த தெய்வ சக்தி அவங்க மேல இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஈஸி. ஆ, ஆ. ஒரு மனுஷனுக்கு வந்து 1000 யோசனைகள் யோசனை. இருக்கும். ஸோ ம். இந்த விஷயத்தினால தான் குழந்தைகள வந்து அந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு வந்து நம்மலாம் பெரிய பரமஹம்ச ராமகிருஷ்ணன்லாம் கிடையாது. தெய்வம் இப்படி வந்து பேசுது. இந்த மாரி ஒரு குழந்தை மூலியமா ஈஸியா வந்துருவாங்க. ஓகே, ஓகே. அது சரி. இப்போ சின்ஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்னு சொன்னதுனால கேட்கிறேன். இப்போ அவரு வந்து தீவிரமான காளி பக்தராக இருந்தவர் தான் அவரு வாழ்ந்த காலத்துல. ஆனா அவரு கண்ணுக்கு வந்து ஏன்னா அவரு பெங்கால்காரங்க. அங்க காளி வந்து உக்கிர ரூபத்துல தான் வழிபடுவது. அந்த நாக்கு இப்படி தொங்க போட்ட மாரி, நெறைய கைகளோட, ம். ஆயுதங்கள் ஏந்தி, அப்படி இருக்கக்கூடியது.
ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சரோ வந்து காளிய வந்து ரொம்ப சாந்தமான உருவத்தில தான் பார்த்து வழிபட்டு நான் கேள்விப்பட்டேன். மேபி எனக்கு தெரியல. நான் தப்பா கூட இருக்கலாமா இருக்கும். நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஆம். ஸோ அப்படி ஒரு நாம் பார்க்கக்கூடிய உருவம் வந்து உக்கிர ரூபமா இருந்துட்டு போட்டும். ஆனா நான் உன்னைய சாந்தமா தான் பார்க்குறேன்னு சொல்லி நாம விருப்பப்பட்டோம்னா, அப்படி கூட பண்ணலாங்களா தெய்வ வழிபாடு? இப்ப ராமகிருஷ்ணர் வந்து ஒரு மகான். ம். அ அவரு எதுக்கு நம்ப முடியாது. ஓகே. இப்ப என்னன்னா, அவர் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாரு. ம். ஆனா, அந்த கோயில் தக்ஷிணேஸ்வர் கோயில், தக்ஷிணா காளிக்கு வந்து பலி எப்போதும் நடக்கும். ம். ஆனா, அது பலிய நிறுத்துறது கிடையாது அவரு. ஓகே. அவர் அந்த சாப்பாட வந்து தலைமையில எடுத்துக்குவாரு. அம்பாளுக்கு படைச்ச சாப்பாடு என் தேகத்துக்கு என்னால எடுத்துக்க முடியாது. ஏன்னா, நான் வெஜிடேரியனா இருக்கேன். ஆனா, அது ஸ்டில் பிரசாதம் தான். அந்த பிரசாதத்த சாப்பிடாம அவர் தலைமையில வச்சுக்கிட்டு அத வந்து வணங்குவாரு. ஓகே. ம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அவர் ம். வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. பண்ணவே இல்ல. ஆ. ம். ம். அவர் வந்து அவர் மனைவியே அம்பாள வேண்டவர் தானே. ஓகே. அது அந்த குணம் எத்தன பேருக்கு கிடைக்கும்? கிடைக்கும். ம். இப்ப ம். நீங்க சொல்லுறது வந்து அ ஒரு நுவான்ஸான சப்ஜெக்ட். ஓகே. இப்ப எந்த தெய்வத்த வந்து நம்ம வேண்டலாம். நம்மனால முடிஞ்ச அளவுக்கு வேண்டலாம். ஆனா, முடியாத விஷயத்த நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் சில பேர் வந்து காளிய வேண்டுறாங்க. ஆனா, அவங்க ஒரு பிராமண குடும்பத்தில இருக்காங்க. அவங்களுக்கு பலிலாம் முடியாது. சரி, அம்பல நீங்க வேண்டலாம். ஸ்தோத்திரத்தில வேண்டலாம், இதெல்லாம் வேண்டலாம். ஆனா, நீங்க இப்ப ஒரு காளி கோயிலுக்கு போறீங்களா? ம். உங்களோட இத நீங்க ஃபோர்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. கூடாது. ஆ. கரெக்ட். அங்க அங்க எல்லாரும் வேண்டுறாங்க. அவங்க விதத்தில அவங்க வேண்டுறாங்க. ம். எப்ப நீங்க பாரபட்சம் பார்க்குறீங்களோ, அம்பாளோட அனுகிரகம் கிடைக்காது. கிடைக்கும். சில விஷயம் இருக்கு. அம்பாளோட வழிபாட்டுல சில ரூல்ஸ் இருக்கு. ம். ஒண்ணு அ பெண்களிடம் வந்து நீங்க அ நான் ஆண் ஆதிக்கம் காட்டுற ஆளா இருந்தாங்கன்னா, நீங்க குரோஸ் வெட்டி ஜெபம் செஞ்சாலும் அம்பாள வந்து அணுக மாட்டா. ம். இப்ப நீங்க நல்லா ஆச்சாரமா இருந்துகிட்டு, உங்க பொண்டாட்டிய தினமும் ஏசிட்டு இருந்தீங்க, தரக்குறைவா பேசுனீங்கன்னா, ஏன்னா அந்த அம்பாளோட சக்தி உங்க கிரக வீட்ல இருக்கிறது உங்க மனைவி, ம். உங்க தாயார். ஜெபத்த சொல்லிட்டு இங்க விட அந்த ஜெபம் வந்து வலிமை போயிட்டு தான் இருக்கும். கரெக்ட். பிறகு தேவிய வணங்குறவங்க, அந்த சித்தி பெற்றவங்க என்னைக்குமே வந்து தேவியோட சக்தி வந்து ஆல்வேஸ் வில் பி அரவுண்ட் தெம். ம். இப்ப சில குருமார்கள் பார்ப்பீங்க, நெறைய ஃபீமேல் ஷீஷாஸ் இருப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா மாரி ஒரு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த ஃபெமினின் சக்தி வந்து ஆல்வேஸ் வில் பி அரவுண்ட் தெம். சில பேர் பார்ப்பீங்க, அவ்ளோ பேசுவாங்க அம்பாள பத்தி. ஆனா வந்து அந்த they will not பெண்கள் be there's no பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து பெண்கள வந்து இழிவா நினைக்கிறாங்க. அந்த பேச்சுல தெரிஞ்சிரும். ம். அந்த மனப்பான்மை, அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அம்பாள வேண்ட முடியாது. ம். மத்த விஷயங்கள் வந்து இப்ப பலி இல்ல வெஜிடேரியன் இதெல்லாம் வந்து நீங்க வேண்டலாம். உங்களோட விருப்பத்த பொறுத்து. ஆனா நீங்க ஒரு மார்க்கத்தில சேரும்போது, அந்த மார்க்கத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். கரெக்ட். இப்போ ஒரு பக்தனா நீங்க வழிபடும்போது, அம்மா நான் உங்களுக்கு ஸ்தோத்திரத்த படிக்கிறேன்ம்மா. என்னால இந்த ஜெபம் செய்ய முடியாதும்மா. இந்த ஸ்ரீயந்திர பூஜைலாம் என்னால முடியாதும்மா. ஆ எனக்கு வந்து என் மனசாட்சிக்கு வந்து என்னால பலி கொடுக்க முடியாதும்மா. ஆனா நான் பலிய தப்புன்னு சொல்லல. ஏன்னா உங்களோட சாஸ்திரத்தில போட்டிருக்கு உனக்கு பலி பிடிக்கும்னு. ஆனா என்னால கொடுக்க முடியாது. ஆனா ம். நான் அத தப்பு சொல்ல மாட்டேன். பக்தனா நீங்க வேண்டலாம். ஆனா உபாசனா மார்க்கத்தில போகும்போது, அங்க அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ம். இப்போ ஒரு உபாசகர்ன்னு சொல்லக்கூடியவருக்கும், ஒரு குருன்னு சொல்லக்கூடியவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க உங்களுக்கு? ஏன்னா இப்போ நம்ம ஒரு பக்தனுக்கும், உபாசகருக்கும் இப்ப நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு குருங்கிறவர் வந்து ஒரு உபாசகரா இருந்து அ அத சொல்லி தரவரும் ஒரு குரு. இல்ல இந்த உபாசனை இல்லாம வேற ஒரு வழிகாட்டுற ஒரு குரு. இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் இவங்களுக்குள்ள ஏதாவது? ஆ எக்ஸாம்பிள் இப்ப ஒரு குருவா இருக்கிறனால அவன் உபாசகனா நிறுத்துறது கிடையாது. பக்தனாக ஸ்டாப் பண்றது கிடையாது. ஓகே. விவேகானந்தர் ஒரு கதை இருக்கு. அவரு கேட்டாங்க, ஒன்ஸ் ஹி ஹஸ் அட்டெயின்ட் ம். என்லைட்டன்மென்ட் அடைஞ்ச பிறகு, அவரோட சாதனை இன்னும் அதிகரிச்சுச்சு. ம். இட் டிட்ன்ட் ஸ்டாப். ம். ஸோ, இப்ப உபாசகன் சம்மன் ஹூ இஸ் இன் உபாசனா. ம். உபாசனா செய்றவர் பேரு உபாசகன். பக்தி மார்க்கத்தில இருக்கிற பேரு பக்தன். ம். ஒரு குரு இதெல்லாம் செய்து பல வருஷம் செய்து, அதுல கை ஒரு தேர்ந்த ஒரு நிலையில. ஒரு சித்தி ம். அடைந்து, சில விஷயங்கள் தெரிந்து, அத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறது குரு. ஓகே. இப்ப நீங்க வந்து இருட்டுல இருக்கீங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் குடுக்குறாரு. பட் ஹி இஸ் ஆல்சோ ஆன் த வே. ம். ஒரு நல்ல குரு வந்து நான் அடைஞ்சுட்டேன். இப்ப நான் சொல்லிக் குடுக்குறேன்னு கிடையாது. நானும் அந்த பாதையில நடந்துருக்கிறேன். உனக்கு தெரியாவா? நானும் உன்ன கூட்டிட்டு போறேன். ம். லைக் அ கைட் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். நாட் லைக் நான் தான் சோர்ஸ். கிடையாது. அப்படி கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் என் சிஷ்யர்கள்லாம் வந்து வருஷம் வருஷம் புரஸ்கரணம் செய்யணும். ம். ஸோ
ஜபங்கள், ஹோமாவதிகள், அந்த தர்ப்பணம், மர்ஜனம், போஜனம் எல்லாம் செய்யணும். அது ஒரு சில மாசங்கள் ஆகும். இன்டென்ஸ் ப்ரோசஸ். நவராத்திரி 4 நவராத்திரியும் சாதனம் இருக்கு. ஓகே. வருஷம் வருஷம் ஐயாவுக்கு பூஜை இருக்கு. எல்லாமே செய்யணும் அவங்க. ஆனா நானும் செய்யறேன். நானும் பிரச்சனம் செய்யறேன். அவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஐம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் யூ டு டூ அண்ட் நாட் டூயிங். நானும் செய்யறேன். தென் ஒன்லி யூ கேன் பி a good example. கரெக்ட். இப்போ இப்படி தேவியர்களை பார்க்கும் பொழுது சின்ஸ் நம்ம காளிங்கிறத பேசுறதுனால கேட்குறேன். ஏன் காளிக்கு வந்து அந்த ஒரு கருமை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஒரு உருவகமாக கொடுத்துருக்காங்க? இப்போது மாலை வந்து இந்த மண்டையோடு இருக்கக்கூடியது, கைகள் வந்து இடுப்பில் அரண்யானாக அந்த கைகள் இருக்கிறதாக, அந்த ஒரு மேபி அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு உக்கிரமாக ஒரு போர்க்கோலத்தில் இருக்கிற மாதிரி, ஒருத்தவங்களை இது பலி இது பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்களா? இதுக்குன்னு பின்னாடி ஏதாவது? கண்டிப்பா இருக்கு. இப்ப நான் முன்பு சொன்ன மாரி, நம் புராண கதைகள் மூலியமாக அந்த தத்துவத்தை நம்ம அறியலாம். இப்போ ஒரு புராண கதை சொல்றேன். அ அம்மா துர்கா வந்து போர் புரியும்போது, ரக்தபீஜா என்ற அசுரனுடன் போர் புரிகிறார். ஆனா அந்த அசுரனுக்கு வந்து ஒரு வரம் இருக்கு. அவனை வதம் பண்ணி அவனோட ரத்தம் பூமியில படும்போது, அந்த ரத்த துளியிலிருந்து 1000 ரக்த பீஜாக்கள் வருவாங்க. அம்பாளும் போராடுறா வந்துகிட்டே இருக்காங்க. குரோ கணக்குல வந்துட்டே இருக்காங்க. அம்பாள் ஆக்ரோஷம் ஆகி அவங்க புருவத்திலிருந்து பத்ரகாளி வரா. வரும்போது அவ வதம் பண்றா. அந்த ரத்தம் படாம அவரோட நாக்கு நிப்பாட்டி வைக்கிறது. எல்லா ரத்தத்தை அவ உள்வாங்கிக்கிறா. அதன் மூலியமா தான் ரத்த பீஜத்தை வந்து வெல்ல முடிகிறது. ஸோ அந்த கதையின் தாற்பயம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு. ஓகே. இப்போ ஒரு எண்ணம் வரும்போது அதுல பல எண்ணம் வருது. ஓகே. ஒரு கர்மம் செய்யும்போது அதுக்கு சேர்த்து பல கர்மங்கள் வருது. ஓகே. அது வந்து முடியவே முடியாது. அதே மாதிரி நம்மளோட பிறப்பு ஏற்பட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நல்ல கர்மா செஞ்சாலும் அதுக்கு நம்ம அனுபவிக்கணும். கெட்ட கர்மா செஞ்சாலும் அதுக்கும் நம்ம அதுக்கு நம்ம பிறவி எடுக்கணுமா இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷனுக்கு அது இன்னொரு பிறவி இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். நோ சிம்பிள் சொல்யூஷன் கிடையாது. கரெக்ட். ஆனால் அந்த கர்மம் வந்து ஒன்ஸ் வி கிரியேட் த கர்மா, அது ரூட் ஆகாத முன்னே அம்பாள் அதை வெட்டி எடுத்துடுறான். ஸோ அவளோட விஷயம் என்னன்னா, ஷீ இஸ் வெரி சாஃப்ட் சொல்யூஷன் கிடையாது. அதான் சில பேர் வந்து சொல்கிறாங்க, அவளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான வழிபாட்டு முறை. ஏன்னா அவளை வந்து கிளியர் பண்ணுறா. நீ ரொம்ப சாஃப்டாக தான் போகிற. இல்லை இதெல்லாம் இது செஞ்சேன்னா எப்படி முடிகிறது? ஸோ அந்த கர்மா வந்து ரூட் ஆகாத முன்னே அதை வந்து அடியோடு எடுக்கிறது அம்பாலோட அந்த காளி என்ற ரூபத்தோட ஒரு குணம். அதனால காளி வென்றவங்க சில பேர் என்னன்னா, நான் அம்பாலை வென்றேன், எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு இது வென்ற இதாக எது உங்களுக்கு சரியில்லையோ ஜஸ்ட் கட் இட் ஆஃப். அவளுக்கு வந்து நீ சந்தோஷமா அதெல்லாம் கிடையாது. ஸோ ரூட் காஸ் எடுக்கிறத வந்து காளி. ஸோ அந்த ஒரு மீனிங் இருக்கு. ரெண்டாவது வந்து அம்பாள் அந்த கை இருக்குல்ல, கரங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. நம்ம ஆக்ஷன் கர்மாஸ் தட் ஆர் காஸ் பை ஆக்ஷன், செயல்முறையில் செய்கிற கர்மாத்தை அவ வாங்கி எடுத்துக்குவா. ஓகே. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து சின்ஸ் அந்த வீடியோஸில் இதிலெல்லாம் சொல்லும் பொழுது, நான் காளி வேண்டுற வரைக்கும் லைஃப் ஒரு மாதிரி நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. த மொமெண்ட் ஐ ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் காளி, என்னோடய லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்ததெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு புலம்புற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் அது அப்படி தான் இருக்கும், என்னுடைய கர்மங்களை வந்து அவங்க வந்து அப்படி கொண்டுட்டே வந்துட்டே இருக்காங்க, ஸோ நான் பரவாயில்ல, ஐ எம் அக்செப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ இந்த கர்ம பலனையும் காளியும் வந்து லிங்க் பண்ணி பேசுறது சரிதான் இல்லைங்களா? அதான் சொன்ன மாதிரி, அது ஏன் சொன்னேன், காளி உபாசனா செய்யும் போது சிவ உபாசனா செஞ்சே ஆகணும். அப்போதான் அந்த மனப்பக்குவம் இருக்கணும். சும்மா ஒரு ஆசிரியர் செய்ய எனக்கு காளி பிடிக்கும்னு ஒரு இமோஷனல் சென்டிமெண்ட்டில் செய்ய முடியாது. ஏன்னா அந்த வைராக்கியம் அம்பால, இஃப் யூ வாண்ட் டு வர்ஷிப் தேவி, யூ மஸ்ட் பிகம் அ சிவா. கரெக்ட். அந்த வைராக்கியம், அந்த எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, சிவனுக்கு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, விபூதியப்பட்டுட்டு அவர் தம்பாட்டுக்கு இருப்பார். அந்த மனநிலைமையில் வந்த பிறகு தான் நீ அந்த டீப்பான அம்பாள் உபாசனையில் செய்ய முடியும், எஸ்பெஷலி காளி. அதுதான் அந்த விஷயம்.
சரி, எனக்கு சக்தி மாரி பொண்டாட்டி வேணும்னு நெனச்சேன். நீ சிவன் மாதிரி இருக்கணும் ஆமா. முதல்ல. ஆமா. இது நம்ம மட்டும் கேட்கிறோம். ஆனா நம்ம நம்ம எப்படி இருக்கிறது இல்ல. இருக்கோம்? கரெக்ட், கரெக்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆ. அதுவும் காளியோட வழிபாடு இப்ப நான் சொன்ன பத்ரகாளி மாதிரி சொன்ன மாதிரி இப்ப பத்ரகாளி கேரளால ரொம்ப அதிகமா வேண்டுறாங்க. ஏன்னா, அங்கேயும் ஸ்ரீகுலம் இருக்கு. ஓகே. ஃபேமஸான ஸ்ரீகுலம். ஏன்னா, பரசுராமரோட வழி வந்தவங்க தானே. அங்க ராஜாக்கள் ரொம்ப கும்பிட்ட தேவி வந்து பத்ரகாளி. ஓகே. அங்க வந்து டோட்டலி டிஃபரெண்ட் கதைகள் இருக்கு. இப்ப ஈஸ்ட் சைட்ல வந்து தேவி மகாத்மியம், துர்கா சப்தசதி என்ற வழிபாட்டுல வர்ற மாதிரி, அங்க பத்ரகாளி மகாத்மியம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அங்க இருந்து வரும்போது தான் காளி வந்து சிவனோட பிள்ளையா வரா. இப்ப தாருகா வதம்னு ஒரு இது இருக்கு. அ தாருகன் வந்து ஒரு பெண்ணால தான் எனக்கு அழிவு வரணும்னு வரம் எடுக்கும்போது, சிவன் நெத்திக்கண்ணிலிருந்து பத்ரகாளி தோன்றி தாருகா வதம் பண்ணுவா. வதம் பண்ண பிறகு அவளுக்கு சில அ விஷயங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற மக்கள் செய்வாங்க. அப்ப அம்பாள் அங்கேயே இருப்பா. ஓகே. அந்த கோயில் தான் கொடுங்கல்லூர் பத்ரகாளி கஷேத்திரம். இப்போ நம்ம சவுத்ல இருக்கிறதெல்லாம் வந்து அந்த பத்ரகாளியை சேர்ந்தவங்க. ஓகே. மதுரையிலயும் வந்து ஒரு ஃபேமஸ் கதை இருக்கு. நிறைய பேருக்கு அந்த மதுரையை எரிச்ச கண்ணகி கதை தெரியும். தெரியும். அதுக்கப்புறம் கண்ணகி எங்க போனான்னு தெரியாது. அதுல ஒரு கதை என்னன்னா, அந்த ராஜா அ மதுரை மீனாட்சி கோயில்ல இருக்கிற க்ஷேத்திரபாலகியான பத்ரகாளிய வந்து உதாசனம் பண்ணாரு. ஓகே. பிறகு அவர் தப்பு செய்யும்போது, கண்ணகி அவரோட பேலஸ்க்கு போகும்போது, அங்க இருக்கிற பத்ரகாளி இந்த அம்மா உடம்புல இறங்கி தான் அந்த தண்டனை கொடுத்து ஓகே. எரிச்சுட்டு, கொடுங்கல்லூர்ல போய் தான் சாந்தமா ஆவா. ஓகே. அந்த பத்ரகாளி வந்து நிறையா பேர் இப்பயும் அந்த கோயிலுக்கு போனீங்களா, அங்க கண்ணகியா வேற கும்பிடுறாங்க. அந்த பத்ரகாளிய. ஓகே. ஏன்னா, கண்ணகி அங்க ஐக்கியமான இடம். அந்த பத்ரகாளியோட ஐக்கியமான இடம், அந்த இடம். இது நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு ஆமா. இன்ஃபர்மேஷன். ஓகே. இப்போ நான் இது ஆக்சுவலா என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த ஒரு இப்போ எங்க ஃபேமிலி வந்து பயங்கரமான முருக பக்தர். இப்போ வந்து எப்படி எங்க ஃபேமிலின்னு எப்படி சொல்றேன்னா, எங்க தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்க அத்தை இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க ஃபேமிலி பூராமே பயங்கரமான முருக பக்தர். காவடி வச்சிருக்காங்க வீட்ல. ஸோ வருஷம் தைப்பூசத்துக்கு வந்து பழனி போறதுங்கிறது இது. ஆனா, அவங்க அந்த என்டையர் அந்த ஃபேமிலி சர்க்கிள்லயே ஒருத்தர்கிட்ட ஒரு தெய்வத்தினுடைய அம்சம் வந்து இருக்கு. அப்படி வந்து பார்க்கும்பொழுது, எங்க ஒரு அத்தை மேல வந்து பத்ரகாளி இருக்கு. அவங்களுடைய பேரனுக்கு வந்து அந்த அம்சம் இருக்கும் பொழுது, எங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமிட்ட வேண்டி, முருகன்ட்ட வேண்டி, "என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் சின்ன வயசு. நீ அப்படி உடம்புலலாம் வராத. ஸோ அது அவனோட லைஃப்ப பாதிக்கும். வேண்டாம்." அப்படின்னு வேண்டுனோனே, முருகன் சரின்றுச்சு. அந்த வரவே வரல. ஒரு நாள் என்னாச்சு, நாங்க பழனி போயிருக்கோம். எல்லாரும் மாலை போட்டு, கரெக்ட்டா அந்த பழனி அடிவாரத்தில வந்து நின்னுட்டு, போயிட்டு இப்படி ஒரு சுத்திட்டு மண்டபத்துக்கு போயிட்டு சாயங்காலமா தான் வர்றது தான் வழக்கம். கரெக்ட்டா அடிவாரத்தில அந்த பிள்ளையார் கோயில் முன்னாடி இருக்கோம். காவடியில 2 காவடி இருக்கும். ஒரு பெரிய காவடியும், ஒரு தொண காவடியும் ஒண்ணு இருக்கும். இந்த பெரிய காவடிய அவன் வச்சு ஆடிட்டே இருக்கான். வெறும் பனியன் மட்டும் தான் போட்டிருக்கான். அது வேட்டி கட்டியிருக்கான். இப்ப என்ன பண்ணேன்னா, நானும் என் தங்கச்சியும் நிக்கிறோம். இப்படியே ஆடிட்டே வந்தான். இப்படியே ஆடி இந்த பக்கம் வர்ற வரைக்கும் நார்மலா இருந்த பையன் தான். டக்குன்னு நானும் இப்படி நோட் பண்ணிட்டே இருக்கேன். என் தங்கச்சியும் வந்து சொல்றா, "அண்ணா அண்ணன் ஒரு மாதிரி இருக்குல்ல பார்க்கறக்கு" அப்படின்ட்டு. அந்த அந்த உடம்பினுடைய அந்த டான்ஸ்னுடைய விதம் மாறிட்டே வருது. ஒரு மனுஷனுடைய உடம்பு இவ்ளோ மாறுமாங்கிறது வந்து நான் உண்மையாலுமே எனக்கு டாப் டூ பாட்டம் ரெட்டிஷ் ஆயிட்டான். ஒரு உடம்பு வந்து சிவப்பு கலரா எப்படி இதாகும் ரெட்டிஷ் ஆயிட்டான். ஒரு கட்டத்தில ஒரு ஆடான நாக்கு இவ்ளோ தூரம் வெளிய வந்துடுச்சு அவனுக்கு. ஒரு 3 உழுக்கணும்னு டக்குன்னு வந்து புடிச்சுட்டாங்க. ஏன்னா காவடி கீழ விட்டுறக்கூடாது. காவடியும் புடிச்சு இதையும் புடிச்சோனே அமைதியா இருங்கிற மாரி அவங்க இது பண்ணாங்க. அந்த சாமி இது பண்ணோனே அவன் அப்படியே விழுந்துட்டான் கீழ. அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அத பார்க்கறது. பின்ன கேட்கும்பொழுது தான் சொன்னாங்க, அவன் மேல பத்ரகாளி இருக்கு. ஸோ அக்கா வந்து இப்படி வேண்டி அவனுக்கு இவ்வளோ நாள் வராம இருந்தது. இங்க முருகன் வந்து எங்க அத்தை மேல இருக்கும்பொழுது, அது என்ன பண்ணிடுச்சு, இப்படி வான்னு ஒண்ணு கூப்பிட்டோனே தான் அவன் அந்த டக்குன்னு அந்த ஒரு இது. அதுவரைக்கும் நார்மலா தான் இருந்தான். ஸோ இது வந்து நம்பக்கூடியவர்களுக்கு இது ஓகே இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க.
நெறைய ஸ்கெப்டிக்கலான ஆட்கள் ஏங்க இதெல்லாம் வந்து ஏதாவது சைக்காலஜிக்கலான விஷயம், அந்த ஆடுறதுனால உடம்பு சிவப்பாயிருக்குல்ல. இது மாரி நெறைய ரீசன்ஸ் சொல்லலாம். ஸோ சின்ஸ் நீங்க ஒரு உபாசகராவும், குருவாவும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சொல்லும்பொழுது, இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு தெரியும் நான் முன்னாடி என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. பட் ஃபார் வியூவர்ஸ் சேக் நான் உங்கள்ட்ட அது கேட்குறேன். ஸோ இத ஒரு ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி இது பண்ண முடியும். இப்ப சில பேரு இந்த சயின்ஸ் ஆளுங்கலாம் சொல்றாங்கல்ல, ம். அவங்கள நான் நம்பவே மாட்டேன். ஓகே. ஏன்னா, சொல்றது வந்து சயின்டிஸ்ட் கிடையாது. ஓகே. சயின்ஸ் ஃபாலோவர்ஸ். கரெக்ட். இப்ப உண்மையான சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி இது சொன்னா பரவால்ல. ம். இல்ல இதெல்லாம் மென்டல் அது எப்படி தெரியும்? ஆர் யூ அ டாக்டர்? ம். ஆர் யூ அ சைக்காலஜிஸ்ட்? ம். உனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நீ ஏதாவது ஒரு போர்வைய போடுற. இல்ல இதுவா தான் இருக்கும். அதுவா தான் இருக்கும். யூ ஆர் நாட் அ பிலீவர். ம். ஸோ எதுக்கு நீ அத சொல்ற? ம். உன்னோட டிஸ்பிலீஃப வந்து நீ கவர் பண்றதுக்கு நீ இது ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இருக்குன்னு நீ சொல்றீங்க. ம். அப்ப சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாரி இந்த தெய்வம் வந்து தேக்கத்துல வர்றது விஷயம் நான் பல பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ம். எல்லாம் சம்பிரதாயத்துல இருக்கிற ஒரு விஷயம் தானே. கரெக்ட். கிரீக்ஸ்ல இருக்கு, சைனீஸ்ல இருக்காங்க, நார்த் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, சவுத் அமெரிக்கன்ஸ்ல இருக்காங்க, எஸ்கிமோ ஏதோ ஐஸ் இதுல இருக்காங்க. அதுலயும் இருக்காங்க. ஓகே. ஆ. ம். த வேர்ட் ஷாமன் ஒரிஜினலி இந்த ரஷ்ய சைடுல அந்த இருக்கிற அந்த ஐஸ் ஏரியால வந்தது தான் அந்த வேர்ட் ஷாமன் ஒரிஜினலி வந்த வார்த்தை. ஓகே. நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற எல்லா இடத்துலயும், எல்லா கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம் தானே. ம். பிலாசபி வந்து டிஃபரெண்ட் ரிலிஜன், டிஃபரெண்ட் பிலாசபி இருக்கு. ம். ஆனா, இந்த தெய்வம் அ வந்து ஒரு மனுஷன் உடம்புல வருது. எல்லா கல்ச்சர்லயும் எப்படி இருக்கு? கரெக்ட். எல்லாமே வந்து மென்டலா? ஆ. எல்லாமே சைக்காலஜிக்கல் இஷ்யூவா? ம். ஆமாவா இல்லையா? கரெக்ட். அவங்க நெறைய பேரு அந்த தெய்வம் வந்து வாக்கு சொல்லியிருக்காங்கல்ல. கரெக்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி சில விஷயத்துல வந்து நாகப்பட்டினத்துல வந்து தெய்வம் வந்து சுனாமி வராத முன்ன இந்த ஊர் மக்கள காப்பாத்தியிருக்கு. அதே மாரி அந்த இமாச்சல் பிரதேசத்துல வந்து அந்த ஒரு டனல் கட்டுனாங்க. ஓகே. அங்க ஒரு நாகதேவதாவோட ஒரு ஆலயம் இருந்துச்சு. அது இடிச்சாங்க. ம். அதுக்கப்புறம் அந்த மைனஸ்லாம் உள்ளுக்கு ட்ராப் ஆனாங்க. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால. ஓகே. ட்ராப் ஆயி ஒயிட் மென் எல்லாரும் வந்தாங்க. ம். நத்திங் குட் பி டன். ம். அந்த நாகதேவதை வந்து ஒருத்தர் உடம்புல வந்து சொன்னுச்சு, "நீ கோயில் இடிச்ச, நீ திருப்பி கட்டல." ம். நம்ம ஆளுங்க நம்பல. ம். அங்க இருக்கிற என்ஜினியர் ஃப்ரம் யுஎஸ் வந்துட்டு திருப்பி கட்டினாரு. ம். திருப்பி கட்டி 3வது நாள்ல அந்த மைனஸ் ஆல் த ஒன் ஸ்டெப் ஆல் வர் ரிலீஸ்ட். ம். நம்ம ஆளுங்க நம்புறது கிடையாது. ஆமா. ஆனா வெளியில இருந்து வர்றவங்க வந்து நம்புறாங்க. கரெக்ட். ஆ. கரெக்ட். ஸோ இப்ப தெய்வம் வந்து தேகத்துல இறங்குறது உண்மைதான். சில பேருக்கு வந்து இட்ஸ் a சைக்காலஜிக்கல் இஷ்யூ. எஸ் ஆப்வியஸ்லி. இருக்கு. ம். இருக்கு. அது வந்து நம்ம இட்ஸ் அன்டினையபிள். பட் அ இறங்குற விஷயம் வந்து இப்ப டிவைன் எக்ஸ்டசி வேற, ஆரக்கிள் பொசஷன் வேற. ஓகே. இப்ப எல்லாருமே வேலை பார்த்துட்டு, ஓ! அவன் ஆடிட்டு இருக்கான். ம். ஆவேஷம் ம். ஆவேஷம் வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு விரதம் எடுக்கிறோம். நம்ம பாடி வந்து எம்ப்டி ஆக்குறோம். மைண்ட்ஸ் ஆர் எம்ப்டி. அந்த பக்தி பரவசத்துல ஆடுறது வந்து ஆவேஷம். ம். ஆனா, ஒரு சம்பிரதாயம் மூலியமாவோ, இல்ல அந்த ஒரு தாத்தா, அ அப்பா, பிள்ளைக்கு வர்ற மாரி பிளட் லைன்ல வர்றதெல்லாம் வந்து உண்மையான விஷயம் தான். ம். எனக்கு ஒரு தேயத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரத்த சண்டின்னு நினைக்கிறேன். அந்த ம். ஒரு அம்மா அந்த ஒரு தேவி, ம். அ முரளின்னு ஒருத்தர் வந்து அவங்களோட ஆரக்கிளா இருந்தாங்க. ம். சாமியாடியா இருந்தாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் ஏதோ தப்பு செஞ்சனால அவரு மாண்டுட்டாரு. ஓகே. அவரோட அந்த ஃபியூனரலுக்கு வந்து யுஎஸ்ல ஐடில வேலை செய்றவங்கலாம் வந்தாங்க கசின்ஸ்லாம். அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ம். வந்த பிறகு அந்த அம்பாள் வந்து இவர் உடம்புல இறங்கிட்டாரு. "நீ அங்க ம். வேலை செஞ்சதுனா போதும், இப்ப எனக்கு சேவை செய்யுன்னு." ஓகே. அவர் எக்ஸ்பெக்ட்டே பண்ணலையே. பண்ணல. அதுல என்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கு? கரெக்ட். எதுக்கு அவருக்கு என்ன வந்து ஆசை அங்க இருக்கிற எல்லாத்தையும் லுக்ரேட்டிவ் ஜாப்ப விட்டுட்டு இங்க நோ பிகாஸ் தே ஓ த தேவி. ம். அத நீங்க நிப்பாட்ட முடியாது. முடியாது. அதுதான் சில பேர் வந்து பயம் வந்து இப்ப இந்த தெய்வம் வராங்க, என் பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை போயிரும். அது ம். ஒரு ஜெனுவினான ஒரு ஒரு கேள்விதான். ஆனா அந்த தெய்வத்துக்கிட்டயே சொல்லுவாங்க, "நீங்க வந்து நீ என் பிள்ளை கூட இருக்க. நீ பார்த்துக்கோ. ஆனா அவன் பக்கம் வர வரைக்கும் நீ வந்து அவனுக்கு ரொம்ப டேமேஜா பண்ண மாரி இருக்கும். அவன் வந்து பக்கம் வரட்டும். அவனுக்கு வந்து ஒரு குரு வரட்டும்." ன்னு கேட்டா அந்த தெய்வமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துரும். ம். ஆனா அந்த தெய்வ அனுகிரகத்த நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, ம். எப்ப உங்களுக்கு டேஞ்சர் வரும்போது எப்படி நீங்க கரெக்ட். காப்பாத்துவீங்க? காப்பாத்துறது. ம். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு அனுபவமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது உண்மதான், உண்மதான். ஏன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து ஒருத்தனுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட் அப்படியே மாறும்.
நார்மலா இப்படி இருந்தவன் அப்படியே இப்படி போனான். அப்படியே அந்த கண் இப்படியே ஆச்சு. அவனுடைய அந்த ஸ்டேட்டே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே மாறுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அன்னைக்கு அந்த சீன் பார்க்கறக்கு. பட் அவங்க அம்மா தான் பாவம் புலம்பி அழுது, "எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, அப்படி இப்ப எங்க கருப்பன் கோயில்ல வந்த கும்பாபிஷேகத்துல கூட நான் வேணா ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. ஃபிசிக்கலாவே தெரியும். ம். அ மொத நாள் வந்து அ 2 நாள் கும்பாபிஷேகம். 2 வேள பூஜைகள் செய்வாங்க. ம். முதல்ல அந்த ராத்திரி, அடுத்த நாள் காலையில செய்யும்போது, அ மொத நாள் அவர் வந்துட்டாரு. ஆனா டெக்னிக்கலா பூஜை இன்னும் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு. ஏன்னா, அந்த சிலைய வந்து நான் கர்ப்பகிரகத்துல வச்சோம். ஆனா, இன்னும் சக்தி பூட்டல. ஏன்னா, அந்த சைத்தன்யம் வந்து கும்பத்துல இருந்து இருக்கு. ஸோ, அந்த கும்பத்துல இருக்கிறது யாகசாலையெல்லாம் இங்க இருக்கு. ம். நான் வந்து கர்ப்பகிரகத்துல இருக்கேன். ம். அ ஒரு வயசானவர் வந்து அருவாள் குடுத்துட்டு வேண்ட சொன்னாரு. அப்பயே அவர் உள்ளுக்கு பூந்துட்டாரு. ஓகே. கர்ப்பகிரகத்துல பூந்துட்டாரு. அந்த எனர்ஜி எல்லாருக்கும் தெரியும். ம். ஸோ, வந்தவர்கள் எல்லாமே வந்து பல இடத்துலருந்து வந்தவங்க. ம். அ குருமார்கள்லாம் இருந்தாங்க. ம். ஆ ஸ்ரீ குரு ரோஹித் வந்து ஒரு யோக குரு. அவர் இருந்தாரு. ராஜர்ஷி நந்தி தந்த்ரால ஃபேமஸ். எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. ம். ஓ! எல்லாருக்குமே தெரியுது. இங்க ஐயர்கள் ஒண்ணு பூஜை செஞ்சிருக்காங்க. சக்தி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நேராச்சு. அந்த டைம்ல எனக்கு ஃபோட்டோ போது என் உடம்புலாம் வந்து பெருசா இருக்கும். ம். அதே அடுத்த நாள் வந்து they took the same photo with people. My body is different. My body size is different. ம். ம். ஸோ அதில வந்து நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் என்னமோ ஜாயன்ட் மாரி இருப்பேன். என் மீசை கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி இருக்கும். அதே ஆளுகிட்ட அடுத்த நாள் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஐ அம் லுக்கிங் மோர் தின் அண்ட் எவ்ரிதிங். ம். ஃபோட்டோலயே தெரியுது. லைக் நாட் லைக் த சேம் பெர்சன் மாரி. கரெக்ட். கரெக்ட். ஸோ யூ கேன் see இட்ஸ் லைக் பார்க்குறவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் மென்டல். பட் பீப்பிள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசம்லாம் என்னன்னு. உண்மை, உண்மை, உண்மை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம நிறைய தெய்வங்கள் பத்தி, தெய்வங்கள பத்தி அவங்களுடைய அனுக்கிரகத்த நம்ம வாங்குறத பத்தி இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம். குரு பரம்பரை அப்படி நிறையா அதெல்லாமே இருக்கு. இப்ப இது வந்து ப்ராப்பரா ஒரு குருட்ட அணுகி, ஒண்ணு வாமாச்சாரமோ, இல்ல சமயாச்சாரமோ, ஏதோ ஒரு ஆச்சார முறையில வந்து நம்ம போயி, குருகிட்ட இருந்து ப்ராப்பரா அந்த ஒரு தீட்சை வாங்கி, பின்ன அந்த முறைப்படி பிராக்டிஸ் பண்றது தான். என்ன பொறுத்தவரைக்கும் அதான் சத்தியம். அதான் சரி பண்ணணும். பட் இருந்தாலுமே நான் ஒரு ஒரு வியூவர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கேட்குறேன். இப்படி தான் பண்றது சரிங்களா? அப்படி இல்ல, நான் வந்து நேரடியாக அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். ஏதாவது ஒரு முறையில வந்து சின்ஸ் இன்னைக்கு இன்டர்நெட் ஹஸ் பிகம் சோ ஃபேமஸ். ஏதாவது ஒரு முறையில வந்து எனக்கு சாமி இத 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 சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு இது காமிக்குதுன்னு அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் நான் கேட்டிருக்கேன். ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாங்க உண்மையாலுமே இத? இப்ப தெய்வத்த அணுகுறதுக்கு வந்து பல விதிமுறைகள் இருக்கு. பல வழிகளும் இருக்கு. ஓகே. எல்லாத்துக்குமே குரு தேவை கிடையாது. ஓகே. இப்ப மந்திர சாதனை செய்றீங்க. ஏன்னா மந்திர சாதனையில வந்து மந்திரம் சொல்லும்போது மந்திரக்கு தீட்சை தேவை. தேவை. ஏன்னா மந்திரம் வந்திருக்கிற இடம் அந்த சாஸ்திரங்கள். மந்திர சாஸ்திரத்திலேயே போட்டிருக்கு தீட்சை தேவை. ஏன்னா அந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ் மட்டும் இருந்தா அவங்க மந்திரம் வந்து எதுவும் செய்ய போறது கிடையாது. ஏன்னா அந்த குரு வந்து அவரு செஞ்ச ஜபத்துல இருக்க கொஞ்சம் சக்திய வந்து உங்களுக்கு குடுப்பாரு. ஓகே, ஓகே. எம்ப்டில வந்து செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் நெறைய பேர் வந்து நம்ப மாட்றாங்க. குரு எதுக்கு எனக்கு மிடில் மேன் இதெல்லாம். அப்புறம் வந்து நம்ம ரிஷிகள் இல்லாம நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எக்ஸாக்ட்லி. நம்ம சித்தர்கள் இல்லாம நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? மகான்கள் இல்லாம நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? 18 சித்தர்கள் இல்லாம நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டோட ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்க இருந்திருக்கும்? அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. நம்மளே ஸ்ட்ரெயிட்டா போய் முருகரை கண்டுபிடிச்சோம் இல்லையா? சித்தர்கள்னால தானே. அதே மாதிரி ரிஷிகள் இல்லாம அவங்க இவ்வளவு பாடுபட்டு தானே இந்த மந்திரங்களை நம்ம கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா டைரக்டா நம்மளே சேர்ந்து நானே ஒரு மந்திரத்தை ஏஐ வச்சு நான் ஒரு மந்திரத்தை கிரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஸோ இட்ஸ் நாட் த சேம். இப்போ பக்தி மார்க்கத்தில் வந்து நீங்க உங்களுக்கு ஏன் பக்தினா உங்களுக்கு எதுவுமே தெரியல. தெரியாதனால வந்து தெய்வம் கை விட்டுருமா? கிடையாது. இல்லை இவங்க வெஜிடேரியன் இருக்காங்க. நான் மாமிசம் சாப்பிட்றதுனால தெய்வம் கை விட்டுருமா? கிடையாது. அது வந்து ஒரு தப்பான எண்ணம். இப்போ கேரளாவில் ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது. ஒரு ரொம்ப ஃபேமஸ் தந்திர உபாசகர் அம்பாள் வந்து அவர் கூடயே நடப்பாங்க. பார்த்துட்டு அம்பாள் பக்கத்தில் நடக்கும்போது ஒரு வாட்டி அம்பாள் பக்கத்தில் இல்லை. எங்கெல்லாம் அம்பாள் போய் நட பார்க்க போது அங்கே ஒரு பாமர ஒருத்தர் வந்து தெரியாது, ஜபம் தெரியாது, அந்த மந்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வணங்கிட்டு இருந்தார். அம்பாள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் என்னன்னா அவருக்கு கண்ணுக்கு தெரியல அம்பாள் அங்கே தான் நிற்கிறான்னு.
ம். அம்பாள் போயிட்டு வரும்போது இவன் கேட்குறான், அம்மா இது உங்களுக்கே கரெக்ட்டா தோணுதா? இவனு ஒழுங்கா வந்து சுத்தி செய்யல, வந்து ஞாசம் செய்யல, ஏதோ செய்யல, வந்து கிளீனா இல்லாம செய்றான். அவன் பூஜைலாம் நீ அக்செப்ட் பண்றியான்னு அம்பாள் கிட்ட கேட்கும்போது, அம்பாள் சொன்னா, "நீ என்னை இவ்வளவு நாள் பார்த்து கூட என்னோட தன்மை உனக்கு புரியல. புரியல. இனிமே நீ உன் ஜெபம் செய்ற வரைக்கும் ன் என்கிட்ட கேட்கிறத நான் உனக்கு குடுப்பேன். ஆனா, இனிமே நான் உன்ன நான் பார்க்க மாட்டேன். ஐயோ! உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன்னு" அம்பாள் சொல்லிட்டு போயிட்டா. ஓகே. அந்த தாந்திரிக உபாசகர் வந்து அவர வேண்டுறாங்க. ஒரு ஒரு டிவைன் பீயிங்கா கீழலாம் இன்னும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெய்வமா வேண்டுறாங்க. ஆனா, அவருக்கே இந்த நிலைமை பார்த்தீங்களா? ம். ஸோ, அம்பாள் வந்து எல்லாத்தையும் ஏத்துப்பா. எதுக்கு குரு தேவைன்னா, இப்ப வந்து ஒரு குண்டாலினி யோகா செய்றீங்க. ம். அ அந்த சக்தி ஏறும்போது, அது தப்பா போற சான்சஸ் இருக்கு. இருக்கு. ம். அது போம்போது சொல்லிட்டு நான் இப்படிதான் போவேன், அப்படிதான் போவேன். சொல்ல போறேன். ம். சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ்லாம் வெளிய வரும். கரெக்ட். இப்ப எனக்கு ஒரு ஐ ஹேட் அ ஃபிரெண்ட் ஹூ இஸ் அ வெரி குட் குண்டாலினி யோகா இதுல தான் இருக்காங்க. அரிஷ வித்யா அந்த இதுல சம்பிரதாயத்துல இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி இந்த மாரி ரிஷிகேஷ்ல செய்யும்போது, அந்த குண்டலினி சக்தி தப்பான இடத்துல போணுச்சு. உடனே ம். அவங்க குரு அங்க முட்டிய வச்சு அப்புறம் இடிச்சு, ம். they know how to direct it. கரெக்ட். கரெக்ட். நீங்களே செஞ்சுட்டு எங்கயாவது யூ கேன் போய் கெட் பேரலைஸ்ட். பிகாஸ் ஐ ஹேட் met someone அவங்க காலேஜ்ல இருக்கும்போது இந்த மாரி யூடியூப பார்த்து குண்டலினி இதெல்லாம் செஞ்சுட்டு, ஹி ஹேட் வெரி பேட் தூக்கமே வராது. ம். அது தப்பான இடத்துல போய் he couldn't sleep. ம். 2 நாளா தூங்காம இருப்பாரு. ம். until he wanted to commit suicide. ம். தூங்காம எப்படி ஆமாமா. மனுஷன் ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். பல இடத்துக்கு போய் எதுவுமே தெரியாம கடைசில ஒரு இடத்துல வந்து they fixed it for him. ஓகே. ஸோ அதே மாரி மந்திர சக்தி, மந்திர சாதனம் செய்யும்போது பல விஷயங்கள் இருக்கு. ம். இப்போ ஒரு தெய்வம் நான் சொன்ன மாரி சில மந்திரத்துல வந்து சில அவங்களோட ஆவரண தெய்வங்கள் வராங்க. சில செமி டிவைன் பீயிங்ஸ் தெய்வம் கிடையாது. சில அவங்க அதுல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கரெக்ட். இல்ல இந்த மந்திரம் செய்யும்போது இப்ப சொன்னேன்ல இந்த காளியம்மன் மந்திரம் செய்யணும்னா இந்த விஷயங்கள் வரும். ம். ஸோ யூ ஹேவ் டு நோ த ப்ராப்ளம்ஸ் தட் ம். ஹேப்பன்ஸ். யார் ஏற்கனவே அந்த மந்திரத்த செஞ்சிருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். இல்லன்னா நீங்க சும்மா போய் செய்ய முடியாது. கரெக்ட். ஸோ இந்த விஷயத்துல வந்து யூ நீட் கைடன்ஸ் அண்ட் குரு. ம். இப்ப நான் வந்து டைரக்ட்டா அம்பாள வேண்ட போறேன். அ எனக்கு குரு வேணாம். இப்போதைக்கு குரு வேணாம். அம்பாளே வந்து எனக்கு ஒரு குரு அனுப்புனா ஓகே. ஆனா நான் எப்படி வேண்டுறதுன்னா, இந்த 4 நவராத்திரி இருக்கு. ஓகே. அ ஷாமலா நவராத்திரி இருக்கு. இப்ப நடந்த சைத்திர நவராத்திரி இருக்கு. அப்புறம் ஆஷாட நவராத்திரி இருக்கு. கடைசி சாரதா நவராத்திரி இருக்கு. இந்த 4 நவராத்திரில அம்பாள வேண்டுங்க. ம். விரதம் எடுங்க. ம். டெய்லி வந்து விளக்கு வைங்க. ம். ஒவ்வொரு நவராத்திரிலயும் வந்து அந்த அஷ்டமி திதியில குமாரி பூஜை செய்யுங்க. ம். ஒவ்வொரு நவராத்திரில அந்த விரதம் எடுத்து பூஜைகள்லாம் செய்த பிறகு, ஒரு ஸ்ரீசைலம், ம். மதுரை மீனாட்சி கோயில், காமாக்யா இந்த சக்தி கஷேத்திரத்தில போய் கொஞ்ச நாள் இருங்க. ஒரு 2, 3 நாள் இருங்க. ம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த அம்பாளோட அருள் வரும். ம். மந்திரம் தேவையா? மந்திரம் தேவை கிடையாது. ம். ஸ்தோத்திரம் படிங்க. ம். இப்ப எக்ஸாம்பிள் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ம். இந்த ஸ்தோத்திரம் வந்து துர்கா சப்தசதியில வந்து அது யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லலாம். டெய்லி ஒரு 108 டைம்ஸ் சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு 10 மாலைகள் செய்யுங்க. ம். உங்களோட வாட் இஸ் யுவர் கண்டிஷன்? ம். உங்க ஸ்டாமினா எவ்வளோ இருக்கு? ம். செய்யுங்க. இல்ல ஜெயந்தி மங்களா காளின்னு ஒண்ணு ஸ்தோத்திரம் இருக்கு. ஜெயந்தி மங்களா காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா இன்னொன்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த மாரி எல்லாமே இது சிம்பிள் ஸ்தோத்திரம். அம்பாளோட பேரோட ஸ்தோத்திரம். இதெல்லாம் ம். நீங்க சொல்லிட்டு வந்தாலே அவரோட அனுகிரகம் கிடைக்கும். கிடைக்கும். உங்களுக்கு குரு மூலியமா தான் தேவை கிடையாது. இது ம். சிம்பிளா செஞ்சாலே ஒரு குரு உங்களுக்கு வரணும்னா வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஆ. ஏன்னா நீங்க போன தடவ ஒரு தடவ சொன்னீங்க. விநாயகரை வந்து வழிபடணும் அப்படிங்கும்பொழுது எனக்கு தெரியலன்னொன்னே சாமிகிட்டயே கேட்குறேன். எனக்கு ஒரு குரு வழி காட்டி கொடுன்னு கேட்கும்பொழுது, தென் உங்களுக்கு ஒரு குரு இது பண்ணு. பட் அதுக்கு வந்து நம்ம ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸில் நம்ம மெனக்கெட்டே ஆகணும். எனக்கு குரு கொடுங்கங்கிறதே வந்து நம்ம அந்த தெய்வத்துக்கிட்டயே கேட்கலாம். ஆமா. இப்ப உங்க பாதைக்கு, உங்க ஸ்பிரிச்சுவல் பர்சூட்க்கு ஒரு குரு தேவைன்னா, அதுக்கு நீங்க உண்டான முயற்சி எடுக்கிறீங்களா அந்த தெய்வத்துக்கிட்ட, அந்த குரு உங்களுக்கு ஏற்ற ஒரு குரு அனுப்பி வச்சுருவாங்க. இப்ப நீங்க வெஜிடேரியனா உங்களுக்கு வந்து ஒரு காளிகுல குரு, உங்களுக்கு வந்து டெய்லி பலி அத அனுப்ப மாட்டாங்க. மாட்டாங்க. உங்க என்னவோ அதுக்கு சேர்த்து தான் அனுப்புவாங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். எனக்கு இப்போ இதில் ஒரு டவுட் இருக்குது. இப்போது நிறைய இந்த ஒரு வீக்லி மேகசின்ஸ்லலாம் பார்க்கும்பொழுது, இந்த தீபாவளி டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேபி அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த எந்திரங்கள் எல்லாம் வச்சு அனுப்பிச்சி விட்டுறாங்க.
அப்போ நான் ஒரு கேரளால வந்து ஒரு உபாசகரை வந்து பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு அமையும் பொழுது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "அப்பா ஒரு சக்கரங்கிறது வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி. இங்க தான் ஆரம்பிக்கணும், இங்க தான் முடிக்கணும், இதுக்கு அடுத்தது இதுதான் பண்ணணும். இதெல்லாம் கணக்கு இருக்கு. ஒரு சக்கரம் வரையறதுங்கிறது. மிஷின்ல ஸ்டாம்ப் பண்ற வேலை கிடையாது அது. அப்படி பண்ணக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல." அப்படி இந்த ஒரு விஷயத்த அவரு சொன்னாரு. ஸோ இத எப்படி இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வீட்ல வந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சதுங்க. நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதுக்கு என்ன என்ன சக்கரம்? என்ன பூஜை பண்றோம்? எதுவுமே தெரியாம வீட்ல வந்து வச்சுட்டுருக்காங்க. இது ஒரு ஒரு கேள்வி. இது இது சரியான முறை தானா? இத அணுகலாமா? ஒரு வரையறது தான் சரியா? இந்த ஸ்டாம்ப் பண்ணி சும்மா அப்படி காசுக்கு வாங்குறது அப்படிங்கிறது வந்து சரியா? இது ஒரு கேள்வி. சரி. தவறுன்னு ஒரு ஒரு நீங்க ஒரு பதில் இது தவறுன்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். இது எப்படி நான் என்ன பண்றது இப்போ இதுக்கு மேல? கிணத்துல தூக்கி போடு, ஆத்துல தூக்கி போடு, கோவில்ல கொண்டு வை. இந்த மாரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அத நான் வீட்லருந்து வெளிய எடுக்கணும். இப்ப நான் என்ன பண்றது? இது ரொம்ப காமனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாவே மாறிப்போச்சு இன்னைக்கு நெறைய பேர்த்துக்கிட்ட. ஸோ இத எப்படி அப்ரோச் பண்றதுங்க? இப்ப எந்திரங்கள் வந்து தாந்திர முறைகள்ல எந்திரங்கள் இருக்கு. ஓகே. சித்த முறைகள்லயும் எந்திரங்கள் ம். இருக்கு. இப்ப சித்த முறைகள் இருக்கிற எந்திரங்கள் வந்து ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஓகே. சித்தர்கள் வந்து நம்ம பாமர மக்களுக்குனாக அந்த எந்திரங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா தந்திர முறையில இருக்கிற எந்திரங்களுக்கு வந்து ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ரொம்ப. அதிகம். ம். இப்ப ஏன்னா ஒரு எந்திரமே தாந்திர சம்பிரதாயத்துல இருக்கும்போது, எந்திர பூஜையை நீங்க கடைசில தான் செய்றீங்க. ஓகே. அ முதல்ல நெறைய ஜபங்கள் செய்யணும். ம். பூஜைகள் செய்யணும், ஹோமங்கள் செய்யணும். கடைசியா தான் யந்திரத்துக்கு உங்களுக்கு அதிகாரமே வரும். அந்த அதிகாரம் செய்றதுக்கு, பூஜை செய்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யந்திர பூஜை ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்கும். ம். ம். அதுக்குன்னு அந்த எக்யூப்மென்ட்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் இருக்கு. அ அதுக்குன்னு ஒரு ப்ரோசஸ் இருக்கு. இருக்கு. ம். ஸோ நெறைய பேரு இப்ப சிம்பிளா இட் இஸ் நாட் மேஜிக் பை டிசைன். அ அந்த டிசைனால மேஜிக் வராது. கரெக்ட். இப்ப அந்த யந்திரம் இருக்கு. அதுல 4 என்ட்ரன்ஸஸ் இருக்கும். அதுல தெய்வங்கள் இருக்கும். ம். அதுக்குண்டான ஆராத தெய்வங்கள நீங்களும் வந்து திருப்தி பண்ணணும். ம். அ அதுக்கப்புறம் அங்க கணேசரு, பைரவரு, யோகினிகள் அவங்களுக்கு உண்டான அ குஷ்மாண்ட பலியாவது குடுக்கணும். குஷ்மாண்ட பலினா அந்த இப்ப பம்ப்கின்னு, ம். லெமன் ம். அதுக்குண்டான பலியெல்லாம் வேற இருக்கு. அது இல்லாம எப்படி நீங்க எந்திரத்த செய்றது? யூசுவலி எந்திரம் வந்து அந்த பீடத்துல வைக்கிறது. ஓகே. அந்த சிலை சிலைக்கு கீழ அந்த பீடத்துல வைக்கிறது கோயிலுக்கு உண்டான ஒரு விஷயம். ம். பிளஸ் ஒரு எந்திரத்துல வந்து எத்தன நாள் வேண்டலான்னு இருக்கு. ஓகே. காப்பர் யந்திரம் 5 இயர்ஸ்க்கு மேல சக்தி இருக்காது. இருக்காது. ம். கோல்ட் யந்திரம் 20 இயர்ஸ் இந்த மாரி தந்திரத்தில போட்டுருக்கு. ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஹவ் லாங் தட் சக்தி லாஸ்ட். ம். பிளஸ் அந்த மந்திரம் வந்து உருவேத்தணும். உருவேத்தணும். ஆ. வாங்கிட்டு வந்து சும்மா வைக்கிறதுனால ஒரு ஆ உருவேத்துறாங்க. அந்த அது அப்புறம் நீங்க எப்படி வந்து நீங்க பாதுகாப்பா வச்சுப்பீங்க? கரெக்ட். அதையும் நீங்க பார்க்கணும்ல. ம். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு படம், உருவப்படம் மட்டும் வச்சீங்கன்னா, இப்ப நீங்க வெளியூர் போறீங்க. ம். ஆ சரி போயிட்டு வர அது பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க ஒரு சிலைய வைக்கிறீங்களோ, இல்ல ஒரு எந்திரம் வைக்கிறீங்களோ, இப்ப யார பார்த்துக்கிறது? இப்போ உங்க சொந்த பிள்ளைய நீங்க வச்சுட்டு போயிருவீங்களா? இப்ப நானும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்ல ஆ. போனேன். வீட்ல குழந்தைய வச்சு பூட்டிட்டு போ ஆ. முடியுமா? இல்ல நம்ம எல்லாரும் இப்ப நாய் வச்சிருக்காங்க. நாய்க்குட்டி வச்சுட்டு சோறு இல்ல, தண்ணி இல்லாம வச்சுட்டு போக முடியும். முடியாது. உயிர் உள்ள பொருள் அது. கரெக்ட், கரெக்ட். ஸோ யந்திரத்த வச்சுக்கிட்டு இது இது வந்து மோஸ்ட்லி இஸ் அ கமர்ஷியல் இது. ம். இது யந்திரம் அது ஒரு சும்மா இதுக்கு விக்கிறாங்க. மிஷின வச்சுக்கிட்டு இட் இட் டசன்ட் வொர்க். வொர்க். எக்ஸாம்பிள் ஈவன் ஸ்ரீயந்திரா கூட நெறைய விதிமுறைகள் இருக்கு. ம். மினிமம் லலிதா சஹஸ்ரநாமம் டெய்லி சொல்லணும். ஓகே. உங்களுக்கு மத்த எதுவுமே தெரியாதுன்னு கூட. பை ரைட் ஸ்ரீயந்திராய வந்து வைக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ரீயந்திரா வந்து தீட்சைலாம் பெற்றுட்டு இருக்கணும். ம். அது கமர்ஷியல் ஆயிட்டு எல்லாரும் விக்கிறாங்க. கரெக்ட். ஆனா அது அந்த ஒவ்வொரு இதுல எந்த தெய்வம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ம். தெரியாது. அந்த டிசைன்ல கொஞ்சம் மாடிஃபை ஆனா கூட எனர்ஜி மாறிரும். மாறிடும். ஏதாவது சொல்றாங்க, சும்மா செய்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த புரிய புரிய மாட்டேங்குது. மாட்டேங்குது. அது நெறைய விஷயங்கள் இருக்கு. 2வது வந்து ஒரு தெய்வத்தாவது நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஒரு தெய்வத்த நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, மத்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தா அவங்க பார்த்துக்குவாங்க. பார்த்துக்குவோம். நமக்கு இப்ப எந்த தெய்வத்த சித்தி பண்ற ஆ. அதுக்கே நமக்கு வழி தெரியாது. இல்ல இப்போ யாரோ உங்க குலதெய்வம் இருக்காங்களா? இல்ல உங்க Okay. இஷ்ட தெய்வம் இருக்காங்களா? அதிலே கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் நீங்க இருக்கணும். இருந்து அ உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் குரு வேணாம். ஆனா அந்த இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி அந்த மந்திரம் எடுக்குறீங்க. அத நீங்க அந்த எனர்ஜி வந்தோனே மத்த தெய்வத்த நீங்க வணங்கும்போது, இந்த தெய்வம் பார்த்துக்கும். ம். இப்ப நான் இந்த பூஜை செய்யும்போது நான் ஒரு வேளைக்கு தப்பா கருப்பா நீ பார்த்துக்கப்பா. இது எனக்கு அவ்வளவா இது தெரியாது. நான் செய்றேன்.
சரி இது வந்து பாஸ் மார்க் போட்டு விட்டுறேன். ஓகே. நீ நீ போய் விட்டுற. என்னால இத தான் முடியும். நீ நீ செஞ்சு விட்டுரு. நீ ஓகே. ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு இருக்காரு. ம். இன்னது ஒரு செவிவழி செய்தியா உண்டு. போகநாதர் வந்து முதல் கொங்கணவர பார்க்கும் பொழுது, கொங்கணவருக்கு வந்து அவருடைய குலதெய்வம் வந்து காளி வந்து ரொம்ப விருப்பமா. அப்போ போகர் என்ன பண்ணாராம், அவருக்கு குடுத்த உபதேசமே என்னன்னா, "உன்னுடைய குலதெய்வத்த நீ சித்தி பண்றதுக்கு உண்டான வழி மித்தது எல்லாமே குலதெய்வம் பார்த்துக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு." அதற்குண்டான மந்திரத்த தான் வந்து உபதேசம் பண்ணிட்டு போனேன். இது ஒரு செவிவழி செய்தியாக சொல்லக்கூடியது. நீங்க சொல்றது அதுதான். "உன் குலதெய்வமா? குலதெய்வத்த வேண்டிட்டே இரு. குலதெய்வம் உன்னை கூட்டிட்டு போகும் ஒவ்வொரு இடத்துக்கு." அப்படின்னு சொல்றது. ஸோ சரிதான் இல்லைங்களா? ஆமா. ஏன்னா எனக்கு கூட வந்து நான் அ பெரிய தாந்திரிக உபாசகர்கள்லாம் நான் பார்க்கும்போது, பேசும்போது சில விஷயங்கள் நடந்திருக்கு. கோயில் கட்டும்போது நான் தாய்லாந்துல ஒரு ரிஷிய பார்த்தேன். அங்க லர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே. இந்த மாரி புலி தோல்லாம் போட்டுட்டு காட்டுல இருப்பாங்க. என்ன வந்து என்ன பார்த்துட்டோனே அவங்கள டிரான்ஸ்லேட்டர் கிட்ட சொல்லி, அ அந்த மீசைன்னு ஒரு இது ஓகே. சொன்னாங்க. இப்படி சொன்னாங்க. "உன் தெய்வம் உன் கூடயே வந்திருக்கு." அ. சொல்லும்போது நான் அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தேன். சொன்னேன், ம். "இந்த மாரி குரு சொல்லியிருக்காங்க கோயில் கட்டணும்." ஆனா எனக்கு தெரியல. அப்புறம் அவரு அந்த அந்த ரோப் போட்டிருந்தாரு. இந்த ம். டைகர் ரோப்பு. ம். இதுலருந்து ஒரு படம் எடுத்தாரு. ம். எடுத்து என்கிட்ட குடுத்தாரு. அதுல வந்து 4 அஸ்திவாரம் வுட் ஸ்டிக்ல போட்டிருக்காரு. ம். நானும் எனக்கு என் சாமிக்கு கோயில் கட்டணும்னா நான் பாடுபட்டுட்டு இருக்கேன். ம். நீ என்ன ஒண்ணு பண்ணு, உன் சாமிக்கு எ அ என்னது உன் சாமிகிட்ட எனக்காக வேண்டிக்கோ. என் சாமிகிட்ட நான் உனக்காக நான் வேண்டிக்கிறேன்னு அவரு சொன்னாரு. அவர் அந்த டிரான்ஸ்லேட்டர் பார்த்து இந்த மாரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இவ்ளோ அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அ. 2வது விஷயம் ஒரு வாட்டி நான் கல்கத்தால போய் ஒருத்தர் பார்க்கும்போது, அவரு சொன்னாரு, "நீ ஏன் தந்திர சாதனா செய்ற? உனக்கு உன்ன பார்க்கவே தெரியாது கருப்பர் உன் கூட இருக்காரு. அவன் வந்து உபாசனை செய்றதுக்கே அந்த தெய்வம் நம்ம கூட தான் இருக்கணும்னு தான் அ எடுக்குறாங்க. நீ எதுக்கு செய்ற? அவர் தான் இருக்காரு உன்கிட்டன்னு." சொன்னேன், ம். "ஆமா அவரு இருக்காரு. அவரு வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருவாரு. கரெக்ட். ஆனா எனக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. இப்ப யாராவது ம். வந்து கேட்கறாங்க, எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது. ஏன்னா தெரியாது. அவரு தானே எல்லாமே செஞ்சுட்டு ம். செஞ்சுட்டு போறாரு. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு அது தெரியணும்ல." கரெக்ட், கரெக்ட். ஸோ அவர் சொன்னாரு, "ஆமா அதான் எனக்கு தெரியும். உன் டெக்னிக்கல்ல நீ அவ்ளோ டெக்னிக்கல் கிடையாது. ம். இந்த உபாசனையில. ஆனா உனக்கு எல்லாமே சித்தி ஆவுது. ஏன்னா அவரு அவரு கூட உங்ககிட்ட இருக்காரு. இருக்கிறதுனால. ஸோ பாஸ் மார்க்." ஓகே. ஸோ அந்த அதுதான். மாதிரி. ஸோ ஒரு தெய்வத்தாவது உங்களுக்கு வந்து நீங்க கூடயே வச்சுக்கணும். ஆ. இந்த கேள்வி நான் ஆக்சுவலா முன்னாடியே கேட்டிருந்திருக்கணும். நான் இவ்ளோ தூரம் தள்ளி கேட்கிறேன். ஆ ஒரு ஒரு வழக்கு உண்டு இல்லைங்களா? காளியும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு உண்டுல்ல. இன்னொன்னு மகாபாரதத்தில வந்து யார் போரிட்டான்னா, பாண்டவர்கள் போரிட்டாங்க, கௌரவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அங்க கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் அந்த சக்கரத்த வச்சு அழிச்சுட்டே வந்தாரு. அந்த ரத்தம் எல்லாம் கீழ விழுகிற எல்லா ரத்தத்தையும் காளி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து காளி அந்த ரத்தத்த குடிச்சிட்டே இருந்தான்னு ஒரு 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 கதை ரூபத்தில நான் இத கேள்விப்பட்டுருக்கேன். எப்படி அவங்க 2 பேர்த்தையும் வந்து காளியும் கிருஷ்ணரும் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்ததுங்க உண்மையாலுமே. ஆ இது பெங்கால்ல ஒரு ரூபம் இருக்கு. இப்ப இங்க வந்து அ அர்த்தநாரீஸ்வரர்ன்னு இருக்கு. ம். அதே மாரி சிவனும், கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கு. உருவம் ஆமா. இருக்கு. அதே ம். மாரி அ அங்க வந்து கிருஷ்ண காளின்னு ஒரு ரூபம் இருக்கு. இந்த ஓ! காளி குலத்துல கிருஷ்ண காளின்னு ஒரு ரூபம். காளி தான். ஆனா இப்டி வந்து புல்லாங்குழல். புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நான் தாய்லாந்து போனபோது கூட ஒரு கணபதி ரூபம் வந்து ஒரு சித்தர் எனக்கு குடுத்தாரு. அ கணபதி பகவான் வந்து இந்த மாரி புல்லாங்குழல். புல்லாங்குழல் வச்சிருந்த ஒரு ரூபமும் இருக்கு. நர்த்தன விநாயகன். நர்த்தன விநாயகர். ஆனா இது வந்து புல்லாங்குழலோட புல்லாங்குழல் வச்சிருப்பாங்க. பின்னால வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாரி ஒரு இருக்கும். பட் இட்ஸ் ஓ! ஆக்சுவலி உமா, சிவா. ஓகே. அவங்க ஃபைன். 2 பேரும் பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை. ஓ! ஸோ அந்த ஆமுலெட்டே வந்து பட்டர்ஃப்ளை ஆமுலெட்ன்னு ஃபேமஸ் ஆன ஒரு ஆமுலெட். ஓகே. ஸோ இந்த மாரி அ ரூபங்கள் இருக்கு. ம். இப்ப கிருஷ்ணன் காளி அ கிருஷ்ண காளின்னு ஒரு ரூபம் இருக்கு. 2வது சபரிமலையில ம். அந்த 18 படி இருக்குல்ல. ம். ஒவ்வொரு படி வந்து ஒரு தெய்வம். ஓகே. எப்படி கருப்பன் ஒரு இதுல வந்து ஒரு தெய்வமா இருக்காரோ, அ யக்ஷினி தெய்வம் இருக்கு. அ கிருஷ்ண காளியும் அந்த இதுல 18 தெய்வத்துல ஒரு தெய்வமா இருக்கு. அது ஓகே. ஓட தாத்பரியம் வந்து அங்க 18 மலைகள் இருக்கு. ம். ஒவ்வொரு மலைக்கும் ஒரு தெய்வம் வந்து காவல். காவல்ல அவங்களோட மலையே அதுதான். ஓ! ஓகே. ஸோ அவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரி வந்து சுவாமி ஐயப்பன். ஓ! ஸோ சரி. அதுல ஒரு மலை வந்து கிருஷ்ண காளிக்கு சொந்தமான ஒரு மலை. ஓ! மந்திர சாதனைல ஏன் கிருஷ்ண காளின்னு சொல்றாங்கன்னா, அந்த பீஜாட்சரம் வந்து சில மந்திரத்துல சேம் பீஜாட்சரஸ். ஓகே, ஓகே. ம். கிருஷ்ணர வழிபடுறதுக்கும் காளி காளி வழிபடுறதும் ஒரே பீஜத்துல தான் வழிபாடு பண்ணுவாங்க. கிருஷ்ணரையும் இப்படி தாந்திரிக முறையில வழிபடுவாங்க? ஆமா. கிருஷ்ணர் இப்ப நெறைய பேருக்கு தெரியாத விஷயம் கிருஷ்ணரோட அ ஆகம விதிகள்,
வைஷ்ணவ ஆகம விதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. ம். பட் அவ்வளோ வெளியே தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். ம். ஏன்னா அந்த பக்தி மார்க்கம் வந்தனால இதெல்லாம் வந்து அ ஓரங்கட்டு ஓ! ஆயிடுச்சு. ஸோ கிருஷ்ணரோட மந்திரங்கள் இருக்கு. கோபால மந்திரங்கள் இருக்கு. அ இப்ப நிறைய பேருக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு கூட வந்து சந்தான கோபால மந்திரத்த ஆமா வந்து உபதேசம் சொல்றது. பண்ணி செய்வாங்க. சந்தான கோபால அ பூஜைகள் செய்வாங்க. அ ராஜ சக்திக்கு ராஜகோபால மந்திரங்கள்லாம் இருக்கு. ஓ! இது வந்து கிருஷ்ணர வெறும் ப்ளூ பாய், சாம்பாயா இல்ல, பார்க்கறது இல்ல, இல்ல. கிடையாது. கிடையாது. ஓ! சரி, சரி, சரி. ஸோ தாந்திரிக முறையில எஸ்பெஷலி கேரளால இந்த மாரி நிறைய மந்திரங்கள் இருக்கு. பெங்கால கிருஷ்ணர் வழிபாடு நிறையா இருக்கு. ஸோ ஓ! தாந்திரிக முறையில வந்து எல்லா தெய்வமும் வழிபாடு இருக்கு. ஆனா ஓ! சில விஷயம் வந்து இப்ப ஸ்ரீவித்யா ஃபேமஸா இருக்கிறனால நெறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரியறதில்ல. உண்மதான். இதே அ பஞ்சரத்ரா ஆகமாஸ்ன்னு இருக்கு. ஓகே. எல்லாம் வைஷ்ணவ சைட்டோட தான். ம். ம். என்ன ஒரு ம் ராபர்ட் ஸ்வபோதா. ஆமா, ஆமா. ராபர்ட் ஸ்வபோதான்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஒரு தாந்திரிகர். அவரு இங்க இந்தியால வந்து தாந்திரிகம் இது பண்ணாரு. அவருடைய குரு பார்த்தோம்னா, ஒரு ராஜ பரம்பரைய சேர்ந்தவருங்களாமா. அந்த குருவுக்கு ஒருத்தரு வழிகாட்டினார்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு வைணவ சம்பிரதாயத்த சேர்ந்தவரு. ஆனா, அவர் வந்து அ கலாச்சார முறையில தான் வந்து அவருடைய வழி இருந்திருக்கு. ஆ மாமிசத்த பிரசாதமாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா, ப்ராப்பர் வைணவ பிராமணர சேர்ந்தாரு. இப்போ ஒரு ஒரு ஸ்டோரி அப்படியே வரும். இவர வந்து இந்த ராஜ பரம்பரையில இருந்த இவர வந்து அவரு கண்டுபுடிச்சு, "என்ன உன்னுடைய நாவிலேயே சரஸ்வதி இருக்கா? நீ தேவிய கூப்பிட்டாலே தேவி வருவா." அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணோன்னே, தேவி நிஜமாலுமே வந்தோன்னே, அந்த தேவி சக்திய வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிரும். சாமி சொல்லிரும். ம். அதனால இவரு என்னன்னா, "நான் உனக்கு தேவிய கூப்பிடுறதுக்கு மந்திரம் சொல்றேன். தேவி வந்த உடனே அந்த தேவி நீ எனக்கு தீட்சைய நீ எனக்கு குடு." அப்படின்னோன்னே, தேவி சொல்லிரும். "அவன் இதுக்கு தான் கேட்கறான்." அப்படின்ட்டு. அவரு தரமாட்டேன் அப்படின்ருவாரு. "உன்னோட இன்டென்ஷன் சரியில்ல." அப்படின்னு. த மொமெண்ட் தேவி வந்த உடனேயே இவருடைய குரு என்னன்னா, அந்த ராஜ பரம்பரை மேலலாம் தாட் அவ்வளோதான் போயிரும். எல்லாமே போயிரும். தென் ஹி பிகம்ஸ் அ தாந்திரிக் அப்படி இருந்து அவருடைய லைஃப் அப்படியே போணும். ஏதோ ஒரு கம்பெனியில வொர்க் பண்ணுவாரு. பொழப்புக்கு ஓகே அப்படி இருந்துட்டு, தென் ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி வந்தது. அந்த ராபர்ட் ஸ்வபோத் அந்த ஒரு கதை எப்படி சொல்றார். ஸோ அந்த வைதீக பிராமணர், அதாவது அந்த ஒரு வைஷ்ணவ பிராமணர் வந்து இந்த மாரி கிருஷ்ணர் சம்பந்தமாக அந்த வைணவ சம்பிரதாயத்தில இருக்கக்கூடிய தாந்திரிக முறைகள தான் அவர் பிராக்டிஸ் பண்ணதா அவரு வந்து அந்த இத சொன்னார். ஸோ நான் அது வந்து ஒரு அப்படியே ஒரு பாசிங் கிளவுட் மாரி என் காதுக்குள்ள போன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப நீங்க சொல்லி தான் வந்து கிருஷ்ணருக்கும் உபாசனை இது இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உபாசனையில நெறைய விஷயம் வந்து சீக்ரெட்டிவா இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்ப நீங்க தந்திர சாதனைல தந்திர மார்க்கத்தில இருக்கிற சாஸ்திரத்தில பார்த்தீங்கன்னா, சில வேர்ஸஸ் இருப்பாங்க. ஓகே, சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்னா, அ இன்வெர்ட்லி சைவா, ம். அவுட்வர்ட்லி வைஷ்ணவா இந்த ஓகே. மாரி. பொது இடத்துல நீங்க வைஷ்ணவா நடந்துக்கோ. நடந்துக்கலாம். ம். பார்வைக்கு வந்து நீ விபூதிலாம் போட்டு சிவன் சைவ பக்தனா இருந்துக்கோ. உள்ளுக்குள்ள சாக்தனா இரு. ஆ நீ இருக்கிற ஓகே. சாக்த அ வழிபாட யார்கிட்டயும் சொல்லாத. ம். சில பேரு குங்குமத்த போட்டுக்கிட்டு, ம். அது மேல அந்த சந்தனத்த போட்டுக்குவாங்க. ஏன்னா ம். நீ தெய்வீ உபாசனை இருக்க கூட நெறைய பேருக்கு தெரியக்கூடாதுன்னு. தெரியக்கூடாது. ஸோ ம். இந்த மாரி கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப தாந்திரிக முறையில நெறைய இருக்கு. பட் ரொம்ப பிரைவேட், ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா அகோரி பரம்பரையில கூட வைஷ்ணவ அகோரிஸ்லாம் இருக்காங்க. ஆஹா! ஆ. அது சரி. ஓகே. ஓ! இன்னைக்கு நெறைய எனக்கு புது புது இன்ஃபர்மேஷன் நெறையா இருந்தது. ஓகே, ஓகே. பரவால்ல. எனக்கு இன்னும் காளி பத்தி இன்னும் நான் கேட்கணும்னாலே எனக்கு இன்னும் நெறைய கேட்க வேண்டியது இருக்கு. பட் உங்களுடைய நேரத்த நான் இன்னும் ரொம்ப எடுக்க விரும்பல. இன்னைக்கு பைரவர் எனக்கு தெரியும். இது பண்ணும்பொழுதே. ஏன்னா இன்னைக்கு காளியும், பைரவரையும் தான் பேசணும்னு நெனச்சோம். சரி காளியே முடியாதுன்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். முடியல தான். ஆ ஓகே. எனக்கு ஒரே ஒரு கேள்வியோட நம்ம அந்த எண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்ப நம்ம வந்து தெய்வங்கள வந்து ஆ பிறவா நிலைக்கு தான் தெய்வம் உதவி செய்யுதுங்கிறத ஒரு கண்ணோட்டத்தில நம்ம வழிபடலாங்கிறது ஒரு நிலை இருக்கு. பட் இன்னைக்குன்னு இல்ல. காலங்காலமா மனிதர்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய சக்தி இவ்வளோ தூரம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுதோ, தெரியலையோ, தெரிஞ்சாலும் பரவால்ல. உலக வாழ்வுல அந்த சித்திகளுக்கு நிறைய ஆசைகளுக்காக அந்த தெய்வ சக்தியை வந்து நம்ம அதுக்காக நான் தெய்வத்த வழிபடுறேன். ஒரு உபாசனை எடுத்துக்கிட்டு தெய்வத்த இது பண்ணிக்கிறேங்கிற ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு குருவா நீங்க அதற்கு என்ன ஒரு 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 உபதேசமா சொல்றீங்க? இது இது சரி, தப்பு உங்களுடைய அந்த அணுகுமுறை மக்களுக்காக நீங்க அத சொல்றது. எப்படி தெய்வத்த வணங்குனாலும் தெய்வத்துக்கிட்ட போறது சரிதான். கரெக்ட். இப்ப இப்படிலாம் இல்ல. இந்த ஹை இன்டென்ஷன்ஸ் தான் போணும் எல்லாம் கிடையாது. கிடையாது. இப்ப
உங்களுக்கு பிரச்சனை யார்கிட்ட போவோம்? அம்மா கிட்ட கேட்காம நீ வேற யார்கிட்ட கேட்க போற? கரெக்ட். அம்மா கிட்ட தான் கேட்க முடியும். கரெக்ட். ஆனா நீங்க போற டைம்ல இதுக்குன்னு போவீங்க. ம். அதுக்கப்புறம் அம்மா வேற விஷயத்துல பிடிச்சு வச்சுக்குவாங்க உங்கள. இப்ப இதுக்கு போறீங்க. ஆனா அதுதானே உங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்பு. கரெக்ட். ஓ எடுத்தோனே வந்து நான் ஹை திங்கிங் உடனே மோக்ஷான்னு அது நம்மகிட்டயே நம்ம பொய் சொல்லுறது. இப்ப உங்களுக்கு ஆசைகள் இருக்கு. அம்மா நீ ம். பார்த்துக்கம்மா. ம். நான் செய்றேன், சாதனை செய்றேன். எனக்கு ஆசைகள் இருக்கு. ம். ஆ இந்த ஆசைய வந்து நீ நிறைவேத்தி கொடு. ஆனா இது வந்து என்ன திசை திருப்பி வைக்காம நீ பார்த்துக்கோ. பார்த்துக்கோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் லெவல் கரெக்ட். கிரீட் இல்லாம கம்ஃபர்ட் லெவலுக்கு குடுப்பா. பிளஸ் யூ ஆர் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். கிராஜுவல் பாத் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த சடன் பாத் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாம கிராஜுவல் பாத். ஸோ இது வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. இதுவும் பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. அம்பாளுக்கு தெரியும் எப்படி உங்களை வந்து வழி நடத்தணும்னு. அவ வந்து அந்த சின்ன குழந்தை மாதிரி. இப்போ அந்த அம்பாள்கிட்ட விட்டுட்டு அந்த 5 வயசு குழந்தை உங்களுக்கு கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு அந்த ஃபோமோ மைண்ட் செட் வராது. ஐயோ இப்போ நான் இந்த ஜென்மம் இல்லைன்னா எப்படி நான் மறுபடியும் இல்லை அதான் அவள் கை பிடிச்சிட்டாள். அவங்க கை பிடிச்சிட்டால உங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தா என்ன, உனக்கு எத்தனை ஜென்மம் தேவை, எப்போ நீ செய்வ எல்லாமே அவள் வந்து பார்த்து வச்சுக்குவா. யூ ஜஸ்ட் சரண்டர் பண்ணிடு, அவள் கூட்டிகிட்டு போகட்டும். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். அவளே கொடுப்பா. இல்லை உனக்கு வந்து இந்த சிங்கிள் லைஃப் சரிப்பட்டு வராது. நீ வந்து உனக்கு ஒரு பொண்டாட்டி வந்தால் தான் உனக்கு நீ சரிப்பட்டு வரன்னு அவள் டிசைட் பண்ணா. இல்லை உனக்கு வந்து இல்லை நீ சிங்கிளாகவே இரு. நீயே உன்னை வந்து நீயே ஒரு பிரச்சனை, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையான்னு நீ இப்படி இரு, நான் உன்னை இப்படி வழி காட்டுறேன். ஸோ வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ அவள் பார்த்துக்குவா. அந்த சரண்டரிங் நேச்சர் இருந்தால் மட்டும் போதும். சரண்டரிங் நேச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஏன்னா ஒரு சிலர் இது சொல்லியிருக்காங்க, சாமிகிட்ட போய் முக்தி கொடுன்னு. கேட்கறதில்ல, கவனமாக கேளு. உனக்கு அதுவும் இந்த பிறவிலேயே முக்தி கொடுக்கும். ஆனால் உன்னுடைய கர்மத்தை பூரா அது நீக்கும். தாங்குற அளவுக்கு உன்னுடைய மென்டாலிட்டி இருக்கா முதல்ல, உன் உடம்பும் புத்தியும் அதை முதல்ல தாங்குமான்னு யோசி. அவசரப்பட்டு ஒன்று சாமிகிட்ட கேட்காத. கேட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிட்டு நான் திருப்பி பழைய மாதிரி கேட்குறேன்லாம் முடியாது. ஸோ கவனமாக வேண்டு சாமிகிட்டேன்னு ஒரு பெரியவங்க ஒரு தடவை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இதுதான் சரி இல்லைங்களா? ஒரு கிராஜுவலாக கூட்டிகிட்டு போ, நான் வந்து என்னை முழுசுன்னு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டேன், நீ தான் வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு முறையில் வழிபடுறேன், ஒரு தெய்வத்தை வழிபடுறேங்கிறதுக்காக பிறது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் எங்கிட்ட இருக்கக்கூடாது. ஆமாம், சரிதான் இல்லைங்களா? அதெல்லாமே கண்டிப்பாக. ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி ரொம்ப நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நாளான்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பட் ஈவன் தென் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டதுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் காளி பற்றி மக்களுக்காகவும் எனக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் டெஃபினெட்லி இது நாட் அன் எண்ட். பட் ஐடியாவே வந்து காளி அண்ட் பைரவர் பற்றி இது பண்ணோன்ட்டு. ஸோ பாசிபிளி தெய்வ அனுகூலமும் உங்களுடைய இருந்தும்போது அடுத்த இன்னொரு பாட்காஸ்ட் கூடிய சீக்கிரம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஒரு தெய்வங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னதற்காக. ரொம்ப நன்றி. ஸ்ரீ மகாகணபதி நமः. கற்பூரத்துணை.